வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குது ஐயா? ஐயா சிறப்பா கேக்குதுங்க ஐயா, பேசலாம். சவுண்ட் போதும்ல? போதுங்க கரெக்டா ஐயா, இருக்கா? கரெக்டா இருக்கு. ரைட். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கமும் திருப்பூர் மண்டலம் சேர்ந்து நடத்துகின்ற எந்த நல்ல நிகழ்வினை இரண்டாவது முறையாக நான் பெற்றதற்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற திருப்பூர் மண்டல தலைவர் ஸ்கை புரொஃபசர் அருள்நிதி மதன்குமார் ஐயா அவர்களுக்கும், திருப்பூர் மண்டல செயலாளர் அருள்நிதி ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் இந்த மாலை பொழுதினில் இனிமையாக நல்ல தவத்தை, பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி கொடுத்த அருள்நிதி நித்யா எம்பி அம்மா அவர்களுக்கும் மற்றும் காயத்ரி சந்திரசேகர் பால் அவர்கள் பாடிய அருமையான அந்த பாடலுக்கும் வணக்கம் சொல்லி நன்றியும் கூறி, இந்த நல்ல நேரத்தில் உலகம் உய்வதற்காகவும் மறைபொருள் பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த சித்தர்கள் மகான்கள் அனைவரையும் வணங்கி, சித்தர்களின் நீண்ட ஆயுள் ரகசியம் என்ற அதன் தொடர்ச்சியாகிய பார்ட் 2 இப்பொழுது உங்களுக்கு அளிக்க இருக்கின்றேன். முதல்ல நான் போன வாரம் நடத்தும் பொழுது சில முக்கியமான பகுதியான சித்த ரகசியம் என சொல்லப்படும் சாவே போ என்ற வார்த்தையை மறுபடி சுருக்கமாக பார்த்து மனதில் கொள்வது மிகவும் நல்லது. காரணம், சில ஆன்மீக அன்பர்கள் அதை கொஞ்சம் நாங்கள் சரியாக கேட்கவில்லை, அதை கொஞ்சம் விரிவாக இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. கால நேரம் கருதி அவர்களுக்காக சுருக்கமாக அந்த சாவே போ என்கின்ற அந்த சொல்லை மறுபடியும் நினைவூட்ட விரும்புகிறேன். சாவே போ என்பது சித்தர்களுடைய சித்த ரகசிய குறியீடு. சா என்ற முதல் எழுத்து, அதன் சொல் ஷாகா தலை. ஷாகா என்பது எப்பொழுதும் சாகாமல் மரணம் இல்லாத நிலை. அதற்கு தலையில தான் நடக்கிறதுனால அது தலை. சொல்லுவாங்க அடிக்கடி, என்ன சொல்லுவாங்க, தலை சாய்ந்து விட்டதப்பா அவருக்கு அப்படிங்கும்போது என்ன, மரணம் எய்து விட்டதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சாகாத நிலை அந்த சிரசில் நடப்பதால், தலையில் நடப்பதால் அதற்கு ஷாகா தலை என்று பெயர். சித்தர்கள் வைத்துள்ள ரகசிய குறியீடு நம்பர் 1. முதல் எழுத்தான வே, முதல் அந்த சாகா தலைக்கு முதல் எழுத்தான ஷா என்பதை பார்த்தோம். இப்பொழுது 2வது எழுத்தான வே. இந்த சொல்லுக்கு வேகா கால் என்று பெயர். வேகா கால். வேகா அப்படின்னா வேகாத என்பது பொருள், புரிஞ்சுக்கணும். வேக வைக்காத அப்படிங்கிறது வெந்து போகாத அப்படிங்கிற அந்த சொல்றோட அர்த்தம். கால் என்பது காற்று, விண்டு, காற்று. அது என்னது, வேகாத காற்று, வெந்து போகாத காற்றுங்கிறது என்னங்கிறத சித்தர்கள் எப்படி கருதுகிறார்கள், 2 விதமா இத சித்தர்கள் வைத்திருக்கிறார்கள் இதனுடைய தத்துவத்தை. அதை இப்ப பார்க்க போறோம். 3வது சொல் முதல் எழுத்து போ. அதற்கு அந்த சொல்லினுடைய தொடர்ச்சி போகா புனல். போகா என்றால் போகாத. இந்த இடத்துல போகாத என்ற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு, வெளியிடப்படாத, கட்டி வைக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்டங்கிற பொருள் படும் இந்த இடத்துல. வேகா, அதே மாதிரி வேகா கால் மாதிரி இது போகா, போகா, போகாத அப்படின்னா வெளியே விடாதன்னு அர்த்தம். புனல் என்பது நீர், நல்லா கவனிச்சுக்கணும். புனல் என்பது நீர். இந்த இடத்துல போகா புனல், அது என்ன போகாத நீர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புனல் என்பது விந்து நாதத்தை குறிப்பிடும். நல்லா கவனிக்கணும். விந்து என்பது ஆண்களுக்கும், நாதம் எண்களுக்கும், பெண்கள் நாதம் என்பது பெண்களுக்கும் உரியது. இதே சித்தர் வாக்கியத்துல சுக்கில சுரோனிதம் சொல்லுவாங்க.
ஆனா மகரிஷி அடிக்கடி இதை விந்துநாதன் தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவார். காயகல்பமா சரி, எல்லா இடத்துலயும் இதை பத்தி சொல்லும் போது கூட விந்து நாதம் என்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாரு. ஆனா சில நேரங்கள்ல கவிகள் அவர் பயன்படுத்தும் போது சுக்கில சுரோனிதம்ங்கிற வார்த்தையும் சில நேரத்துல வரும். இந்த சுக்கில சுரோனிதம் என்பது வந்து பெண்களுக்கு சுக்கிலமும், இது ஆண்களுக்கு சுக்கிலமும் பெண்களுக்கு சுரோனிதமும். அதனால சுக்ல சுரோனிதம்னு ஒண்ணுதான், விந்து நாதங்கிறதுனால ஒண்ணுதான். அது சுக்ல சுரோனிதம் என்பது சித்தர்களுடைய குறியீடு வார்த்தை அது. அப்ப இந்த இடத்துல போகா புனல் என்றால் நீருன்னு வருது. நீருங்கும் போது அது விந்துதான். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப இந்த போகா புனல் என்பது நம்ம காயகல்பத்துல சொல்ற மாதிரி மகரிஷி சொல்லுவார் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த வந்து கெட்டி பண்ணி அதை நல்லா வச்சு நம்மளுடைய நோயின்றி இளமையுடன் எப்பொழுதுமே இருக்கின்ற நிலையை காயகல்பம் கொடுக்கணும். இவங்க வந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து இதை யூஸ் பண்ணி தான் ரொம்ப காலங்கள் நீண்ட ஆயுள எடுத்திருக்காங்க. அதை எப்படின்னு பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் இந்த தத்துவ ரகசியத்தை தான் பார்க்க போறோம். இதே நிலையில இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் என்று அழைக்கப்படும் 3 சொற்களிலும் அடங்கியுள்ள அந்த பொருளை வைத்துத்தான் அவர்கள் வந்து நீண்ட காலமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த ஆயுள் ரகசியம் அதை வந்து மொத்தமா சொல்ல போனோம் அப்படின்னா, மரணமில்லா பெருவாழ்வு அப்படிம்பாரு. அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பதை நமது மகரிஷி எந்த அர்த்தத்துல சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த சயின்டிபிக்கா அதை கொடுப்பாரு. அதனாலதான் அவர் யூனிவர்சிட்டியில அவருடைய பாடங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை முதல்ல நினைக்கணும். ஏன்னா இந்த சித்தர்கள் சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை, இந்த ரகசிய வார்த்தை வந்து மறைபொருள். ஆனா மகரிஷி சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சயின்டிபிக்கா சொல்லுவார். அத அத விஞ்ஞான பூர்வமாக இதை கொண்டு போவார். அதையும் நம்ம பார்க்க போறோம் ரெண்டையும். இப்போ முதல்ல வந்து இந்த சாவே போய் என்று அழைக்கப்படும் சாகாத்தலை வேகாக்கல் போகா புனல் என்று அழைக்கப்படுகின்ற இந்த 3 இப்ப பார்க்க போறோம். முதல்ல போகா புனலை தான் நம்ம முதல்ல எடுத்துக்கிறணும். இந்த போகா புனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விந்துவை வந்து கெட்டி செய்யறது தான் இதனுடைய அதாவது அதை செலவழிக்காம, அதை வீணாக செலவழிக்காமன்னு இல்லை. அந்த ரகசியத்தை சித்தர்கள் என்ன செலவழிக்கவே மாட்டாங்க. எப்பொழுது தன்னிலை அறிகிறார்களோ அப்பொழுதே அதை வந்து நிறுத்திடுவாங்க. அந்த நிறுத்தி, ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா விந்துவை வந்து கெட்டிப்பட்டு உடலில் தங்க வைக்கும் போது பல பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் சித்தர்களுக்கு அந்த அருமையை தெரியும். அதுக்கு உண்டான சித்த வைத்தியத்தை அவங்க கையில வச்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அதை போகவே விடாம அந்த விந்தை செலவழிக்காமல் நிறுத்தி செய்வதுதான் போகா புனல். இதுதான் இதுக்கு அர்த்தம். அதை முதல்ல வச்சுக்கலாம். 2வது வந்து வேகா காலை பத்தி பேச போறோம். வேகா கால் என்பது வேக வைக்காத காற்று. நல்லா கவனிக்கணும். காற்று எங்க வேக வைக்கப்படுகிறதுன்னு சித்தர்கள் கணக்கு பண்ணாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா 2 விதத்துல இதை சித்தர்கள் ட்ரீட் பண்றாங்க இந்த வேகா காலை. முதல் தத்துவம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வெளிக்காற்று நம்ம உடம்புல வந்து மூலமா தான் அந்த காத்து நம்ம உடம்புக்குள்ள வந்து நம்ம பிராணனை நடத்தி கொண்டிருக்கிறது, ஜீவனை நடத்தி கொண்டிருக்கிறது, ஆயுளை நடத்தி கொண்டிருக்கிறது, நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அந்த வெளியே இருக்கிற காற்று வெப்பத்தால், சூரியனுடைய வெப்பத்தால் வெந்து போயிருக்குமா. அந்த காற்றை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காற்றை எடுக்க மாட்டாங்களாம். அதுக்கு பதில் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல் தத்துவம், அந்த உள்ள உடம்புக்குள்ள எப்பொழுது வந்து தந்தை தாயினுடைய விந்துநாதம் சேர்ந்து கரு உற்பத்தியாகி உயிர் உண்டாகிறதோ அப்பொழுதே வந்து அந்த ஜெனித்தலான அந்த குழந்தைக்கு வந்து உள்ளேயே வந்து 10 விதமான காற்றுகள் ஃபார்ம் ஆயிடும். அந்த 10 விதமான காற்றுகள் என்னென்ன காற்றுன்னு கேட்டீங்கன்னா, பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த பிராணனுங்கிறது வந்து உயிர்காற்று. நல்லா கவனிக்கணும். இதுதான் நம்மள உள்ள போய் அந்த உயிர்காற்றை, நம்மள உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய காற்று. இந்த காற்றுகள் தான் நம்ம வாங்குற இந்த காற்றுகள் பூரா போய் உள்ள போய் 10 பிரிவுகளாக பிரிகிறது. 10 பிரிவுகளாக பிரிந்து இந்த காற்று தான் உடலை நடத்தி செல்லுகிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இந்த காற்று தான் சித்தர்களினுடைய நீண்ட கால ஆயுளினுடைய ரகசியத்துக்கு காரணம் இந்த காத்து. அப்ப இந்த காத்தை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, தச வாயுக்கள்பாங்க இத சித்தர்கள். 96 தத்துவங்கள்ல கடைசி தத்துவமாகிய தச வாயுக்கள். இந்த தச வாயுக்கள் முதல் வாயு என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணன், உயிர் காற்றுறது.
ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அபானன் மழைக்காற்று. உங்களுக்கு மழைக்காற்றுன்னா சொல்ல தேவையில்லை, தெரியும் உங்களுக்கு. மூன்றாவது வந்து வியானன் என்பது தொழில் காற்று. இந்த தொழில் வந்து உடலில் நடக்கக்கூடிய அத்தனை இந்த மெட்டபாலிசம் கேட்டபாலிசம் அத அந்த மாதிரி நடக்கக்கூடிய அத்தனை தொழில்களுக்கும் உதவி செய்யுமா அந்த காற்று, தொழில் காற்று. அடுத்த காற்று வந்து ஒலி காற்று, ஒலி சவுண்டு. இந்த காற்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேட்பதற்கு, வைப்பதற்கு, வெளியிருந்து வருகின்ற சவுடுகளை பிரிவதற்கு காதல் மூலியமாக அத வந்து ஒலிக்காற்றுன்னு கேட்பாங்க. ரகசிய மகரிஷி சொல்லுவாரு, சில நேரங்கள்ல என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தவத்திலேயே இருந்து 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 நீங்க கூடிட்டீங்கன்னா, உள்ள வந்து அந்த உணவு பிரியறதிலிருந்து, அதாவது எப்பொழுது நீங்க உணவை சுவைக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்போது இருந்து ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி அப்படியே போகும் இல்லையா? அப்படி அந்த 7 தாதுக்களா மாறும்போது என்னான்னு கேட்டீங்கன்னா, அது உள்ள ஒரு ஒலி கேட்குமாம். நல்லா கவனிக்கணும். அது யாருக்கு கேட்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அமைதியா தவத்துல இருந்து, இருந்து, இருந்து அந்த அலைச்சூழலை அப்படியே மனதுல கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்படி அலைச்சூழலை மனதுல கொண்டுட்டு வந்து அலைச்சூழலை குறைச்சுக்கிட்டே வரும்போது, உள்ள வந்து அந்த ரத்தம் ஓடும் சத்தம், ரத்தத்திலிருந்து பிரியக்கூடியது, அத தொழில் காற்று அந்த அந்த ஒலி அப்படியே காதுல கேட்குமாம். அதுதான் இந்த ஒலிக்காற்று. உதானன் பேர் அதுக்கு. 2வது வந்து நிரவு காற்று, ஷமானன் பேர் அது. நிரவு காற்று, நிரவு வாய்வு. அதுக்கு வந்து சமானன் பேரு. அது என்ன பண்ணும்னா, அதாவது தல உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா பகுதிகளையும் போயி, எங்கெங்க எந்தெந்த செல்களுக்கு எது எத குடுக்க வேணுமோ, அத பூரா கம்ப்ளீட்டா குடுத்து நிரவி நிக்குமா. எந்த இடத்தையும் கேப் விடாதாம். அவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்தது அந்த நிரவு காற்று. 3வது வந்து 6வது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகன். அதாவது விழி காற்று. விழி காற்றுன்னா நம்ம விழியில இருக்கு பார்த்தீங்களா, அந்த விழி ஃபங்ஷன் ஆகுறதுக்கு அந்த காற்று. அப்புறம் அடுத்தது வந்து கூர்மன். கூர்மன்ங்கிறது இமை காற்று. நம்மளுடைய இந்த இமைகள் மூடி விரிவதற்கு அந்த காற்று ரொம்ப உதவி செய்யுமாம். அத மாரி கிருகரன் என்பது 8வது வாயு அது. அது வந்து எதுன்னா, தும்மல் நம்ம போடுறது இல்லையா? அந்த நேரத்துல தான் அந்த கிருகரன் என்ற காற்று வந்து வேலை செய்யும். அடுத்தது தேவதத்தன் என்கின்ற 9வது காற்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த 9வது காற்று தான் நாம விடும் கொட்டாவி. அதாவது யாராவது ஒருத்தர் கொட்டாவி அடிக்கடி விட்டாங்கன்னா, அவங்களுக்கு என்னன்னா சயின்ஸா வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மூளைக்கு போகின்ற அந்த ஆக்ஸிஜன் வந்து சரியா போய் சேரலைன்னா அந்த டயர்ட்னஸ் வந்து அந்த கொட்டாவி வரும். அந்த இதுன்னு எடுத்தீங்கன்னா, மூளைக்கு வந்து உணவு என்பது வந்து ஆக்ஸிஜன் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். மூளைக்கு உணவு ஆக்ஸிஜன் தான். அந்த ஆக்ஸிஜன் சரியா போகல அப்படின்னா, அந்த உடல் ஏங்கும் ஆக்ஸிஜனுக்கு. அப்பதான் அந்த கொட்டாவி ஆன்னு வரும்போது, அப்ப என்னன்னு தெரியுங்களா? இந்த 9, 10 விதமான காற்றுகள்ல இந்த 9 விதமான காற்றுகள்ல அந்தந்த இடத்துல போய் அது அது நின்னு அது தொழில பார்க்கும்போது, அந்த சரியான ஆக்ஸிஜன் அந்த காற்றுல கிடைக்கலைன்னா, அந்த உடல் டயர்ட் ஆகி கேட்குமாம். அதுதான் கொட்டாவி காற்று. என்ன காற்று அது? அதுதான் தேவதத்தன். 10வது ஆகிய தனஞ்சயன் ஒரு காற்று. இதுதான் ரொம்ப காற்று. இந்த காற்று என்ன காற்றுன்னு கேட்டீங்கன்னா, வீங்கல் காற்று, தள்ளும் காற்றுன்னு பேரு. தள்ளு காற்று, வீங்கல் காற்று. இந்த 2 வேலைய செய்யக்கூடிய ஒரே காற்று தான் தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் என்ற காற்றை தான் சித்தர்கள் கையாளுகிறார்கள். எப்படின்னு நல்லா கவனமா கேளுங்க. இந்த தனஞ்சயன்ங்கிற 10வது காற்று வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, உடல்ல 2 வேலை செய்யும். முதல் வேலை என்ன செய்யும்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை உள்ளே உற்பத்தியாகி 9வது மாதம் ஆனவுடன் அந்த குழந்தை வெளிவருவதற்கான அந்த வாசப்படியில வந்து அந்த தலை நிக்கிற அளவுக்கு திருப்பி தள்ளுமா அந்த காற்று. சித்தர்களுடைய பாடல்லயே இருக்குது. அதாவது அந்த நேரத்துல தான் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த தாயை, அந்த கர்ப்பமான தாயை வந்து குழந்தை வந்து ஈஸியா வர்றதுக்குன்னு கொஞ்சம் முக்குங்கம்மா, கொஞ்சம் பிரஷர் குடுங்கம்மா அப்படிம்பாங்க. அந்த நேரத்துல அந்த தாய் செய்யும் முயற்சி இந்த காற்று உதவுது. இதையே அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுமா இந்த காத்து, நேரா போய் அதுக்கப்புறம் இந்த 2 வேலையில ஒரு வேலைய வந்து செஞ்சு முடிச்சுட்டு, நேரா போய் எங்க போய் இருக்குன்னா, மூலாதாரத்துல போய் ஒடுங்கிவிடும். நல்லா இந்த தனஞ்சயன் என்ற 10வது காற்று என்னென்ன காற்று? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன் என்று 9 காற்றுகள் போக, இந்த 10வது காற்று தான் 2 வேளைகளில் உடலில் நல்ல, அதாவது ரகசியமான வேலைகளை செய்கிறது, முக்கியமான வேலையை செய்து இந்த காற்றைத்தான் தனஞ்சயன் என்ற காற்று தான் சித்தர்கள் வந்து கையாளுறாங்க. எப்படி கையாளுறாங்க பாருங்க. அதாவது வந்து குழந்தைய வெளியே தள்ளி விட்டவுடனே இந்த காத்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரத்துல போய் அப்படியே போய் உட்காந்துரும். அப்படி அந்த உட்கார்ந்துடுச்சுன்னா,
அந்த காற்றை பயன்படுத்தாம அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே இருக்கும், வேற எந்த வேலையும் செய்யாது இந்த தனஞ்சயன் காற்று. அந்த காற்று தனஞ்சயன் காற்று என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அதே அந்த உடம்புல இருக்கிற அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த தனஞ்சயன் என்ற காற்று அது என்ன பண்ணும், அந்த உருவம் வயது முதிர்ந்து உருந்து தன்னுடைய ஆயுள் காலம் முடிந்தவுடன் இது நேரா தலை உச்சிக்கு போயிடும். தலை உச்சியில போய் பீனியல் பாடி என்று சொல்லப்படுகின்ற எத்தனை சக்கரங்களை தாண்டி போகுது பாருங்க. 6 சக்கரங்களை தாண்டும். 6வது சக்கரம் தான் ஆக்கினை. 7வது சக்கரம் தான் உங்களுக்கு துரியம். அந்த துரியத்தினுடைய இருப்பிடம் வந்து பீனியல் பாடி. அந்த இடத்துல தான் அந்த சித்தர்கள் சக்கரத்தை அமைத்திருக்கிறார்கள், துரிய சக்கரத்தை. அந்த சக்கரத்துல போய் அது வந்து போய் எப்போ இறந்து 1 நாள் 2 நாள்ல அப்படியே போய் தங்கிரும். அது இறந்த உடனே கொஞ்ச நேரத்துல போய் தங்கிரும். ஆனா 3 நாள் வரைக்கும் அங்க இருக்கும். 3வது நாள் வரைக்கும் அந்த அந்த உடல்ல ஒண்ணுமே செய்யலைன்னா அந்த காத்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அதான் அந்த காற்று மாறி அந்த உடம்ப வீங்க வைக்கும் காற்று. அதுதான் வீங்க வச்சு அப்படி அப்படியே புழு பிடிச்சு நார வச்சிரும் அந்த காத்து. இந்த தனஞ்சயன் என்ற காற்று தான் முக்கியமான உடலில் இருந்து வேலை செய்கிறது. குழந்தையை வெளியே தள்ளும் காற்றாக செய்யுது. இன்னொரு காற்று வந்து அந்த உடலை உப்பச் செய்து அழிக்கிறது. இந்த 2 காத்து தான். இந்த 2 வேலையத்தான் அந்த காத்து செய்யுது. மத்த நேரங்கள்ல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த காற்றை வந்து மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது, அந்த காற்றுக்கு தான் சித்தர்கள் வந்து என்ன பேரு குடுத்துருக்காங்க தெரியுமா? அதுதான் குண்டலினி சக்தி. அந்த தனஞ்சயன் என்று சொல்லப்படுகின்ற அந்த காற்று தான் குண்டலினி சக்தி காற்று. அந்த காற்று தான் மூலாதாரத்துல எப்படி இருக்கும் தெரியுங்களா? மூலாதாரத்துல வந்து அத வந்து சித்தர்கள் வந்து அத தவத்துல அப்படியே அந்த அந்த ஏன்னா மறைபொருள் தானே. அத அவங்க எப்படி உருவகப்படுத்தியிருக்காங்கன்னா, 4 தாமரை இதழ்கள் விரிந்து, அதுல முக்கோணம் மாதிரி ஒரு பலகை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கோணமான ஒரு பலகையின் மேல ஒரு பொட்டு மாதிரி பிந்தும்பாங்க சித்தர்கள். பொட்டு மாதிரி தெரியுமா அவங்களுடைய அந்த இதுக்கு. அதுதான் அந்த காத்து அப்படி படுத்திருக்குமா. எப்படி இப்ப காத்து எப்பவுமே சுற்றுதல் தானே ரெஸ்ட்ல இருக்கும். அந்த காற்று அதுக்கு உருவம் குடுக்குறாங்க. 3 சுற்று வலச்சுற்று வடிவில் அந்த காற்று வந்து அப்படியே அமுங்கியிருக்கிறது. பாம்பு மாதிரி இருக்குமா. அது பாம்பு சக்தி. சவுண்ட் கேட்டுட்டே இருக்குமா. உஷ் என்ற சக்தி அந்த குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தியினுடைய அந்த காற்றைத்தான் நாம் என்ன பண்றோம், ஒவ்வொரு தடவையும் குண்டலினி சக்தி என்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு சக்கரங்களிலிருந்து எழுப்பி நேரா கொண்டு போய் துரியத்துல நிறுத்தி உயிர் சக்தியை அதைத்தான் கொண்டு போய் பழகுறோம். ஆனா இவங்க சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த காற்றை வந்து என்ன பண்ணுவாங்க, நேரா 6 சக்கரங்களையும் தாண்டி பீனியல் பாடி 6வது சக்கரம் தான் வந்து பிட்யூட்ரி. அந்த சக்கரம் வந்து என்ன உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. அதுக்கு மேல உள்ள அந்த பீனியல் பாடி என்பது மன இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அப்போ உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பிட்யூட்ரி சுரப்பி என்கின்ற துரிய சக்கரத்தில் இருக்கின்ற அந்த தனஞ்சயன் காற்று என்ன ஆகுன்னு தெரியுங்களா? கீழே இருக்கிற 5 ஆதார சக்கரங்களை வந்து வழிநடத்தி செல்லும். நல்லா பாருங்க. 6 ஆதார சக்கரங்களை வழி நடத்தி செய்யும். அந்த நடத்தி சொல்றதுனால இதுக்கு வந்து இந்த பிட்யூட்ரி கிளாண்டுக்கு வந்து அந்த சுரப்பிக்கு வந்து என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டர் கிளாண்டுன்னு பேரு. ஆனா இந்த 6 சக்கரங்களையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியது மன இயக்கமாகிய பீனியல் பாடி. அந்த பீனியல் பாடிங்கிற அந்த நாளமில்லா சுரப்பிக்கு வந்து அதுக்கு வந்து தலைமை சுரப்பின்னு பேரு. மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி மாஸ்டர் கிளாண்டுன்னு பேரு அந்த இதுக்கு. இந்த 2யும் கண்ட்ரோல் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த தனஞ்சயன் என்ற குண்டலினி சக்தியை கொண்டு போய் அதுல நிறுத்தி அதுல இருந்து அந்த அந்த பீனியல் பாடி என்று சொல்லப்படுகின்ற அந்த தனஞ்சயன் காற்றை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உயிர் காற்று தானே அது. மேரார்லெஸ் அது வந்து குண்டலினி சக்திங்கும் போது என்ன உயிர் சக்தி தான். அந்த உயிர் சக்தியை அப்படியே அதுல கொண்டு போய் நிறுத்தி அப்படியே உடலோடு சுவர்க்க செய்து அதோட சுவர்க்க செய்து விடுவார்களாம். அது மகரிஷி பின்னாடி சொல்றாங்க. அதுக்கு அந்த அவருடைய டெஃபினிஷன் அவருடைய விளக்கம்லாம் நம்ம இதுல பின்னாடி பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண இந்த போகா புனல் என்று சொல்லப்படுகின்ற இந்த விந்து நாதத்தை கட்டுப்படுத்திய விந்து நாதத்தை இப்ப வேகா காலு கொண்டு வர்றாங்க. இப்படி எப்ப இந்த வேகா காலை பத்தி நம்ம பேசும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு விதமான காற்று இதை மேல கொண்டுட்டு வர்றது. இந்த தனஞ்சயன் காற்று தான் வேகா காற்று. ஏன்னா உள்ளேயே இருந்துதான் 2 வேலை பண்ணும், வெளியே வராது. அது வந்து எப்ப வரும், ஒண்ணு பாடியை இழக்க செஞ்சு பாடி இலக்கி புழு பிடிச்ச பின்னாடி தான் வெளியே போகும்.
அதுக்கு முன்ன அதனால வந்து இது பாடிக்குள்ளே இருக்கிறது அது வேகா கால சித்தர்கள் கருதுனாங்க. ஆனா அதை விட முக்கியமா மேக்சிமம் சித்தர்கள் சொல்கின்ற இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியே இருக்கின்ற காற்றை நாம் சுவாசிச்சு இடகலை பிங்களை வழியாக நுரையீரலுக்கு செல்லும் பொழுது அந்த காற்று வந்து பிரிக்கப்படுகிறது. அங்கு ரசாயன மாற்றம் ஏற்படுத்துறதுனால அது என்னதுன்னா அதை வந்து வெந்த காற்றுங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். வெளியிலிருந்து இடகலை பிங்களை என்று சொல்லப்படுகின்ற இடது நாசி வழியாகவும் வலது நாசி வழியாகவும் சுவாசிக்கின்ற அந்த காற்று நேராக கீழ் நோக்கி நுரையீரலுக்கு போகும் பொழுது அந்த காற்று ரசாயன மாற்றங்களால் பிரிக்கப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு அது திருப்பி ஏதாவது ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா? அதே அந்த காற்றுனால அதை சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா வேக வைக்கப்படுகிறதுங்கிறாங்க. அப்ப அந்த காற்று வந்து ஆகாது இவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆகாது. மரணமில்லா பெருவாழ்வு நிலை அடைவதற்கு அந்த காத்தாகாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சில அந்த காற்றை கீழே நுரையீரலுக்கு எழுப்பாம அப்படியே மேல் நோக்கி கொண்டுட்டு போய் ஆக்னியிலையும் துரியத்திலையும் அதை நிறுத்தி நிறுத்தி பழகுவாங்க. நல்லா கவனிக்கணும். ஆக்னியிலையும் துரியத்திலையும் நிறுத்தி நிறுத்தி பழகுவாங்க. அப்ப கீழே கொண்டு போய் வேகாத அந்த காற்றை அதை அப்படியே கொண்டுட்டு போய் அப்படி மேல நிறுத்தி அதை ரெண்டுல நிறுத்தி என்ன பண்ணுவாங்க, அந்த பீனியல் பாடியில கொண்டு போய் நிறுத்தி அந்த பீனியல் பாடியில் உள்ள தனஞ்சயன் அந்த காற்றை அந்த காற்றை அப்படியே அதோட சேர்த்து வந்து அதை வந்து ஃபங்க்ஷன்லெஸ்ஸா பண்ணிருவாங்க. ஃபங்க்ஷன் பண்ணாம பண்ணிருவாங்க. ஃபங்க்ஷன் பண்ணா தானே உங்களுக்கு வந்து உடம்பு வந்து வீங்கும், இதாகும். அது அப்படியே ஆகும். இன்னொன்னு கேட்டுக்குங்க. இந்த காற்றை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிட்யூட்டரி சுரப்பி என்று சொல்லப்படுகிற இந்த ஆக்னை இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆக்னையில வந்து சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க தான் வந்து அமிர்தம், அதாவது அங்க தான் அவங்க தெய்வங்கள பார்க்கக்கூடிய, நேரா தரிசிக்கக்கூடிய இடம் அதுன்னா. ஆத்ம தரிசனம் பாரு மகரிஷி. அதாவது உயிர தரிசனம் பண்றது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கடவுளையே அங்க தரிசனம் பண்ணுவாங்களாம். தீப ஒளி அங்க பார்ப்பாங்களாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த தீப ஒளி இருந்து கொண்டே இருப்பதனால் அங்க வந்து அமிர்தம் ஃபார்ம் ஆகியிருக்குமா எப்பவுமே அமிர்தம். அதனால சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமிர்த கலசம் அங்கு இருப்பதால் அதன் மேலே தவம் இருந்து 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 அதை வந்து அமிர்த கலச தவம் என்று பெயர் வைத்து செய்வார்கள் ஆகினையை. அப்ப சித்தர்கள் ஆக்னிக்கு இன்னொரு பேர் கொடுத்திருக்காங்க, அமிர்த கலச தவம். இந்த அமிர்தம் அங்க இருக்கிறதுனால என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த வேகா புனலையும் போகா புனலையும் வேகா காலையும் ரெண்டையும் சேர்த்து கொண்டு போய் அந்த அமிர்தம், அந்த தெய்வம் இருக்கிற அந்த விளக்கு இருக்கிற அந்த இடத்துல, அந்த அமிர்தம் இருக்கின்ற அந்த இடத்துல கொண்டு போய் அதை நிறுத்தி அந்த அமிர்தத்தை நிலைக்க செய்வார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த அமிர்தத்தை அதாவது நிலைத்திருக்கிற அந்த அமிர்தத்தை அதை கொண்டு போய் வச்சு வச்சு அதுல நிறுத்தி எதை நிறுத்துவாங்க, வேகா காலையும் போகா புனல் விந்து தான். விந்து கெட்டி செய்யறது தான் போகா புனல். ஒரே சொல்லு, வேற ஒண்ணும் இல்ல. போகா புனல் என்பது கெட்டியான விந்துநாதம், அவ்வளவுதான். கெட்டியான விந்துநாதத்தை இந்த வேகா காலோட சேர்த்து அந்த அமிர்தம் இருக்கிற இடத்துல கொண்டு போகும்போது அந்த அமிர்தம் இலகி அப்படியே ஒழுக ஆரம்பிக்குமா. அது ஒழுக ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒழுகுன உடனே அப்படியே அது எங்க இருக்குது அந்த அந்த அமிர்தம், நம்ம புருவ மத்தி தான். அந்த புருவ மத்தியில தான் சித்தர்கள் அதை பாக்குறாங்க. அங்கிருந்து அப்படியே அந்த அமிர்தம் இழகி உள்ள அப்படியே அந்த அண்ணரு, நம்ம இந்த நாக்கின் மீது தவறு இருக்குல்ல, மேலெண்ணம், அந்த அன்னத்துல இருந்து லேசா வெளியே வந்து ஒரு இது ஓப்பன் ஆகி அப்படியே நாக்குல சொட்டு நுழுகுமா. அப்படி சொட்டு நுழுகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அதை பருகிடுவாங்களா. பருகுனா அவங்களுக்கு வந்து 1 மாசத்துக்கு உணவு தேவை இருக்காதான். நல்லா கவனிங்க. இந்த போகா புனல் என்று சொல்லப்படுகின்ற கெட்டி செய்யப்பட்ட அந்த விந்து நாதத்தையும் வேகாக்கால் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேகாத காற்றை 2 சேர்த்து நம் ஆக்னியில் இருக்கின்ற அந்த அமிர்தத்தை இழகச் செய்து அதை சொட்டு வைக்க சொல்லி அந்த சொட்டு நாக்குல விழுந்த உடனே அதை அப்படியே பருகுனா அவங்களுக்கு 1 மாசம் வந்து உணவே தேவை இருக்காதான். ஆனா இதுல கை கூடுனவர் சித்தர், திருமந்திரங்களை எழுதியவர், வருடத்துக்கு 1 பாட்டு வீதம் 3000 பாட்டுகள் எழுதி உயிர் வாழ்ந்தவர் திருமூலர். திருமந்திரங்கிற எழுதினார். இங்கதான் நம்ம தமிழ்நாட்டுல தான். அவர் உண்மையிலேயே அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சிவயோக சித்தர். எங்க இருப்பாரு, கைலாய மலையில இருக்கக்கூடிய சித்தர் இங்க கூடிய அகத்தியரை தேடி இங்க வரும்போது நிகழும். அது அருமையான கதை, அவர் கதை அது வேற.
அவர் வந்து என்ன பண்ணுவார்ன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இந்த அமிர்தத்தை இழக்க செய்து ஒரு சொட்டு சாப்பிட்டாருன்னா, 1 வருஷத்துக்கு அவருக்கு சாப்பாடு இருக்காதாம். அப்படியே அதிலேயே உட்கார்ந்துருவாராம் ஞானத்துல. அது பாருங்க. இதுதான் சித்தர்கள் வந்து இது பண்றாங்க. இந்த 2 எங்க நடக்குது? எதுல இந்த 2 எங்க நடக்குது? போகா புனல் என்பது நமது மூலாதாரத்திலிருந்து வருது. காற்று என்பது எங்க இருக்கு? நம்ம இடகலை, பிங்கலைல வாங்குகின்ற நிலை. இது 2யும் கொண்டு போயி பிட்யூட்டரி என்று சொல்லப்படுகிற தலைமைச் சுரப்பியும், பீனியல் பாடி என்று சொல்லப்படுகின்ற தலைமைச் சுரப்பிக்கு தலைமைச் சுரப்பியும் 2யும் கண்ட்ரோல் பண்ணி, இது தலைக்குள்ள நடக்கிறதுனால, சிரசுக்குள்ள நடக்கிறதுனால, இது அப்படியே இருக்கிறதுனால அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அந்த காலம் வரைக்கும் அவங்க வாழ்வாங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஒவ்வொரு தடவையும் அந்த அமிர்தத்தை இழகச் செய்து அப்படியே அதை பருகி, 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 பருகி அப்படியே உயிர் வாழ்ந்துகிட்டே நீண்ட ஆயுள் ரகசியத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இதுல வந்து அந்த 2லயும் சிரசுல நடக்கிறதுனால இதுக்கு அந்த சிரசு என்னைக்குமே சாயாது. சாயாதுன்னா என்னைக்குமே அந்த சிரசுக்கு மரணம் இல்லை. சிரசுக்கு என்னைக்குமே மரணம் இல்லைன்னா உடலுக்கு என்னைக்குமே மரணம் இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இது சிரசில் தலையில் இருப்பதால், தலையில் நடந்து மரணமில்லாமல் இருப்பதால் அதற்கு ஷாகா தலை என்று பெயர். அவ்வளவுதாங்க இதனுடைய இது. இது வந்து இவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போதும். வேற நம்ம ஒண்ணும் இது பண்ண வேண்டாம். நம்ம வந்து இதுக்கு அடுத்த இதுக்கு போலாம். ஏன்னா இதை வந்து நம்ம சொல்லிட்டே இன்னும் விவரமா சொல்லிட்டே போனா ஏகப்பட்ட பாடல்கள், ஏகப்பட்ட சித்தர்களுடைய இன்னும் கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அடுத்தது வந்து இது மகரிஷியை வந்து நம்ம இப்ப டச் பண்ண போறோம். மகரிஷி வந்து சித்தர்களினுடைய இதை சொல்லிட்டேன். அவர்களுடைய சித்த ரகசியம் சாவே போங்கிறது என்ன இப்படி நடக்குதுங்கிறது நான் சொல்லிட்டேன். அடுத்தது மகரிஷி ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார் பாருங்க, விளக்கம். மரணமில்லா பெருவாழ்வுக்கு, ஜீவ சமாதி என்று அழைக்கப்படுகின்ற மரணமில்லா பெருவாழ்வுக்கு அவர் ஒண்ணு கொடுக்கிறார் பாருங்க. அதாவது வந்து நல்லா கவனிங்க. பிரபஞ்ச பரிணாமத்தில் கடைசியாக பூத்த அருமையான அதிசயத்தக்க அற்புதமான மலர் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா மனித இனம் பார். காரணம் என்னன்னா, மனித இனத்துக்கு ஒண்ணுக்குத்தான் 6வது அறிவு என்று சொல்லப்படுகின்ற செல்ஃப் ரியலைசேஷன், தன்னிலை அறிதல், தன்னிலை அறிந்து காட் ரியலைசேஷன், இறையை உணர்தல். இந்த 2 இருக்கிறதுனால இது எது கொடுக்குது? 6வது அறிவு கொடுக்குது. இந்த 6வது அறிவுக்கு, மனிதனுடைய 6வது அறிவுக்கு இயற்கை விதிகளையும் இயற்கை நியதிகளையும் உணர்ந்து ஓரளவுக்கு வெல்லும் ஆற்றல் உண்டா. இயற்கையை வெல்லக்கூடிய ஆற்றல் எப்பவுமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். இயற்கை வென்றவன் மனிதனால முடியவே, இயற்கையை வெல்லவே முடியாது. ஆனா அந்த நியதிகளையும் அந்த விதிகளையும் லேசா அறிந்து கொண்ட மனிதன் தன்னுடைய 6வது அறிவை பயன்படுத்தி ஓரளவுக்கு வெல்லும் ஆற்றல் உண்டுங்கிறாரு. அந்த ஆற்றலை பயன்படுத்தி உடலிலிருந்து உயிர் பிரியாத வேகத்தை கட்டுப்படுத்தினால் மரணத்தை நீண்ட நாள் தள்ளி போடலாம் என்பது மகரிஷியினுடைய ஸ்டேட்மெண்ட். அவர் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க, அருமையா இருக்கும். கேளுங்க. அதாவது உயிர்களுக்கு புவியீர்ப்பு ஆற்றலை அல்லது புவியீர்ப்பு விசையை எதிர்த்து மேல் நோக்கி செல்லும் ஆற்றல் உண்டு. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணுங்க. உயிர்களுக்கு புவியீர்ப்பு ஆற்றல் அல்லது புவியீர்ப்பு விசையை எதிர்த்து மேல் நோக்கி செல்லும் ஆற்றல் உண்டு. இந்த ஆற்றல் உயிர் துகள்களுக்கு 1000 தலைமுறைகளாக பரிணாம வளர்ச்சியில் வந்துள்ளது பாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எப்பவுமே வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனி. இந்த இடத்துல ஒரு இது விளக்கம் கொடுக்கணும்னா, பூமி வந்து தன்னைத்தானே மணிக்கு 25,000 மைல் வேகத்துல சுத்துதுன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு, இல்லையா? அது சுத்திட்டு சூரியனுடைய ஓடுபட்டையில கிட்டத்தட்ட 16 லட்சமோ 19 லட்சமோ ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கு. நல்லா பயங்கரமா சுத்திட்டு இருக்கு. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது எப்பொழுதும் ஒரு பொருள் சுத்தினால் கனத்த பொருள்கள் அனைத்தும் அந்த மையத்தை நோக்கி இழுக்கப்படும். அப்ப என்ன பண்ண, பூமி வேகமா சுத்துறதுனால நம்ம உடம்பெல்லாம் என்ன ஆகும்? மையத்தை நோக்கி இழுக்கப்படுகிறது. அந்த இழுக்கப்படுகிறதுனாலதான் அந்த புவியீர்ப்பு விசையினாலதான் நாம வந்து பூமியோட ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே நேரத்துல உடலில் உள்ள லேசான பொருள் எது? எல்லாத்தையும் ஒன்னொன்னா பிரிச்சுட்டே வாங்க. சதையை பாருங்க, முதல்ல எலும்பு பாருங்க, சதையை பாருங்க, அப்புறம் உள்ள விடுற அந்த தண்ணியை பாருங்க, அப்புறம் ரத்தத்தை விட தண்ணி கம்மி. இப்படி ஒன்னொன்னா எது வந்து லேசான பொருள்னு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா காற்று தான் லேசானது. அந்த காற்றை விட லேசானது உயிர் என்று அழைக்கப்படுகின்ற விண்கள்.
அந்த விண்ணுல விண்ணுங்கிறது எதுன இறைத்துகள்களின் கூட்டு. அப்ப இறைத்துகள்கள் என்று சொல்ல ஃபார்மேட்டிவ் டஸ்ட், இறைத்துகள் என்பதுதான் இருக்கிறதே ரொம்ப லேசு. அப்ப இந்த மனிதனுடைய உடல் கனத்த உடல் பூமியை நோக்கி இழுத்து கொண்டு இருக்கும் போது இந்த செல்களில் உள்ள உயிர் துகள்கள் என்ன உதிர ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. உதிர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உதிர ஆரம்பிக்குது. ஆனா அத 1000 தலைமுறைகளாக பரிணாம வளர்ச்சியில் அமைந்துள்ளது என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை அந்த செல்லில் உள்ள ஜீவகாந்தத்தினுடைய தன்மையால் இழுத்து நிறுத்தப்படுகிறது. அப்ப இழுத்து நிறுத்தப்படுகிறதுன்னா ஆரம்பத்துல தோன்றிய உடனே என்ன ஆகுது, அதுல இருந்து அவனுடைய ஜீவகாந்தம் சக்தியா இருக்கணும்னா என்ன ஆகுது, உங்களுக்கு விந்துநாதம் கெட்டியா இருக்கணும். வித்தளவு அழுத்தமுடன் தூய்மை கொப்ப விளைவாகும் உடற்கட்டு மனத்தின் தன்மை வித்தினது பெருமை உணரா முன்னம் வீணாக அளவு முறை மீறி மாறி பல நிலைகளில் என்ன பண்ணுவாங்க, உயிர் நட்டமாம் பாரு. செலவழிப்போர் உயிர் நட்டமா வினை விளைவால் நோய்கள் பல உருவெடுக்கும் பாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த உயிர் உதிராம அந்த உயிர் துகள்கள் செல்லுல இருந்து உதிராம இருக்கிறதுக்கு ஜீவகாந்தம் அதிகமா வேணும். அப்ப அந்த ஜீவகாந்தத்தை அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சக்தி, அதனுடைய திறமை, அந்த அமைப்பை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை யாருக்கு இருக்கு? ஆறு அறிவு பெற்ற மனிதனிடம் இருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, மனிதனிடம் உள்ள 6வது அறிவை வைத்து இயற்கையினுடைய நியதிகளையும் விதிகளையும் ஓரளவு வெல்லும் ஆற்றல். அது மேல உதிர்ந்து போய் அதாவது இந்த பாடி இது இழுக்கும் போது லேசான பொருள் மேலதான் போகும். மேல போச்சுன்னா என்ன பண்ண, உயிர் போயிடும். அப்புறம் உயிர் துகள் மேல போயிடுச்சு அப்படின்னா விந்துகள்லாம் அந்த உயிரோட்டம் மேல போயிடுச்சுன்னு நிக்காது. அப்ப ஜீவகாந்தம் அதுக்கு தான் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இயற்கையிலேயே 1000 தலைமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமா எதிர்த்து ஒவ்வொரு உயிரினங்களும் அதற்கு தகுந்த மாதிரி வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன பாரு. புல்லு பாருங்க 2 இன்ச் இருக்கும். அதே இந்த பனைமரம் பாருங்க 60 அடி இருக்கும். மனுஷன் பாருங்க 6 அடி, அதுக்கு மேல வளர மாட்டான். அதுக்கு மேல வளர்றது இருக்கு, ஆனா ரேர். நார்மல் 6 அடி தான், 5 6 அடி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையை எதிர்த்து பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை எதிர்த்து வளர்கிறது. அந்த 40 வயசு வரைக்கும் தான் அதனுடைய சக்தி இருக்கும். அந்த 40 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விந்து நாதத்தினுடைய அளவு, தூய்மை, கெட்டி குறைய 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 ஜீவகாந்தம் குறைய ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த செல்லுல இருந்து உயிர் துகள்கள் பிரிய ஆரம்பிக்கும். அப்படி பிரிய ஆரம்பிக்கும் போது என்ன செய்யும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னிலை ஐம்புலன்கள் தன்னிலை என்ன பண்ணும், தன்னிலையில இருந்து மாறுபடும். அந்த மாறுபடாம இருக்கிறதுக்கு தான் 6வது அறிவை பயன்படுத்தி அந்த ஜீவகாந்தத்தை பெருக்கி அதை என்ன பண்ணுவாங்க, அதை அந்த ஜீவகாந்தத்தை கொடுத்து உயிர் துகள் வராம மரணம் ஏற்படாத அளவுக்கு அதை மரணத்தை தள்ளி போடுவாரு அப்படின்னு சொல்லுவாரு மகர்ஷி. இந்த நிலையில என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு இதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க. உயிர் தாங்கியான வித்துவை போதிய அளவு கெட்டி செய்து விட்டால் உடலிலிருந்து உயிர் பிரியாமலே அதை உடலிலேயே நிலைத்து வைத்து செய்ய முடியும் அப்படிங்கிறார் ஒரு இடத்துல. என்ன சொல்றாரு, உயிர் தாங்கியான வித்துவை போதிய அளவு கெட்டி செய்துட்டோம்னா அது உடல்ல இருந்து பிரியாம அப்படியே உடல்லே அதை சுவர்க்க செய்து விடலாம்னு ஒரு வார்த்தையை போடுவார். சுவர்க்க செய்து விட முடியும் அப்படின்பாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்பதான் இந்த அவங்க செஞ்ச அந்த பீனியல் பாடியில கொண்டு போய் இருக்கிற மாதிரி இந்த இதை விந்துவை கெட்டி படுத்தியாச்சு அப்படின்னா என்ன ஆகும், கம்ப்ளீட்டா போய் அந்த பீனியல் பாடியில போய் அது போய் சொர்க்கம் ஆயிடுச்சு. அந்த சொர்க்கம் செய்து விட்டால் உடல்ல செய்து விட்டால் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அதை கொண்டு போய் அந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா அவங்க நினைச்சா என்ன பண்ணுன்னா உலக இன்பங்களிலே இது வரைக்கும் போதும், நம்ம வாழ்ந்தது போதும், உலக இன்பம் ஐம்புலன்களை இனிமேல் ஐம்புலன்களை பயன்படுத்தவே வேண்டாம், நம்மளுக்கு பொருள் மயக்கமும் வேண்டாம் புலன் மயக்கமும் வேண்டாம் என்று எப்பொழுது நினைத்து அதில் ஞானம் பெறுகிறார்களோ அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா புலனடக்கம் ஆயிடும். அதாவது உடல் இயக்கம் அப்படியே மெதுவாக நின்றுடும். 2வது என்ன பண்ணுங்கன்னா அடுத்தது மன இயக்கத்தை நிறுத்தினாங்கன்னா அப்படியே என்ன ஆகுன்னா அமைதியா இருவாங்க. ஆனா உயிர் உடலிலிருந்து பிரியாது. இந்த 2 இயக்கமும் நடந்து முடிஞ்ச பின்னாடி போதும் என்று 2 இயக்கமும் நின்று விட்டாலும் உயிர் போகாது. ஆனா அதே நேரத்துல அந்த அந்த விந்துவை கெட்டிப்படுத்தி உடலில் அப்படியே அதை சொர்க்க செய்து விட்டு விடாமல் இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மரணம் ஏற்பட்டு விடும், உடல் பிரிஞ்சிடும். அந்த உயிர் பிரிஞ்சா உடல் பாடி டெட் பாடி தானே மரணம் அடைஞ்சிரும்ல, அது அவங்களுக்கு வராது. அவங்க என்ன பண்ணிட்டுவாங்க, ஏற்கனவே அந்த உயிரை அப்படியே
உடலிலேயே தங்கிவிடும் பாரு. அவர் சொல்றத பாருங்க. உயிர் தாங்கியான வித்துவை போதிய அளவு கெட்டி செய்து விட்டால் உடலிலிருந்து உயிர் பிரியாமலேயே அதை உடலிலேயே நிலைத்து வைத்து செய்ய முடியும். வாழ்ந்தது போதும் எனும் போது மன இயக்கத்தை மட்டும் நிறுத்தி கொள்ளலாம். உடல் மன இயக்கம் இரண்டையும் நிறுத்தியவுடன் உடலிலேயே உயிர் அடக்கமாகிவிடும். இந்த வார்த்தையை நான் அவர் சொன்ன வார்த்தை, அந்த டெஃபினிஷன் அவர் ஒரு வார்த்தை மாறாம சொல்றேன் பாருங்க. அப்படி 2 மன இயக்கத்தையும் உடல் இயக்கத்தையும், அந்த மன இயக்கத்தை கொடுக்கறது எது? பீனியல் பாடி. உடல் இயக்கத்தை கொடுக்கக்கூடியது எது? பிட்யூட்டரி சுரப்பி. இந்த பிட்யூட்டரி சுரப்பி 2யும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. மன இயக்கம் அது நின்னு போச்சு அப்படின்னா அப்படியே அடக்கமாயிரும். எது அடக்கமாயிரும்? உயிர் அவங்க உடலோட அடக்கமாயிரும். அப்படியே அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இந்த நிலையில தான் மகான்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, உடலில் இருந்த 10 வாயுக்களில் 8 வாயுக்களை வெளியேற்றிடுவாங்க. 2 வாயு மட்டும் நிற்கும். பிராணன் வாயுவும் இந்த தனஞ்சயனுங்கிற வாயு. தனஞ்சயன் வாயுவை வெளியேற்றினா உடல் நாரி போயிடுங்க, வீங்க வச்சிரும். அதை வெளியிட மாட்டாங்க. அதை தான் அப்படியே அதில் தானே அதான குண்டலின் சக்தி, அதான உயிர். அந்த உயிர் அப்படியே உடல்ல சுரக்கசிச்சு அவங்க அப்படியே மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வாங்க. இதுதான் மகரிஷியினுடைய மரணமில்லா பெருவாழ்வுக்கு உண்டான டெஃபினிஷன். அண்ட் ஜீவ சமாதி இதுதாங்க. ஆனா சில நேரம் அவங்க சொல்லுவாங்க, ஜீவ சமாதிங்கிறது இந்த உயிரோடு சமாதி ஆவதல்ல. சில மகான்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் ஜீவ சமாதியா நான் வந்து அவங்க ரொம்ப நான் தவம் பண்ணிட்டேன் வச்சுட்டேன், நான் அப்படியே உயிரோடு அடக்கமாகறேன், நீங்க எல்லாத்தையும் நீ புதைச்சிருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஜீவ சமாதி கிடையாது. அது கௌரவமான தற்கொலைம்பாரு மகரிஷி. அந்த நிலையை நம்ம பார்க்க வேண்டாம். இப்போ வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இது மகரிஷினுடைய டெஃபினிஷன் பார்த்துட்டோம். என்ன டெஃபினிஷன்? மரணமில்லா பெருவாழ்வு எப்படி நிகழ்கிறது, சயின்டிஃபிக்கா எப்படி நிகழ்கிறதுன்னு பார்த்துட்டோம். சித்தர்கள் எப்படி மரணமில்லா பெருவாழ்வுக்கு கொண்டு போனாங்கன்னு அதையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து சித்தர்கள் சொன்ன அந்த சித்த ரகசியத்தினுடைய ஷாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் என்பதை மகரிஷியில் பாணியில் அவர் மகரிஷி அதை எப்படி அவர் பார்வையில் படுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஷாகா தலை என்பது மகரிஷி ஆதி நிலைங்கிறாரு. ஆதி நிலைங்கிற சுத்த வெளிங்க, இறைநிலை, சுத்தவெளி. அந்த சுத்தவெளிக்கு என்னைக்கு சாவே கிடையாதுங்க. சுத்தவெளிக்கு என்னைக்கு சாவு இருந்தது? அது வந்து எப்பவுமே என்ன இருப்பு நிலை. அது அதான் ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டேட்டும் பாரு. அந்த இடத்துல இருப்பு நிலை. அது என்னைக்குமே சாகாத நிலை, ஆதி நிலை, இறைநிலை, சுத்தவெளி, சாவே இல்லாதது, தலைமையானது. அதுதான் எல்லாத்துக்கும் முதல்ல, அதுதான் தலைமையானது. அதனால அதுக்கு ஷாகா தலைங்கிறத டெஃபினிஷன் அவர் கொடுக்குறாருங்க அவருடைய பார்வையில. அதே மாதிரி வேகா காலை எதை சொல்லுவாங்கன்னா, விண் துகளைத்தான் வேகா காலுங்கிறாரு. அதை உயிரா கருதுறாரு. விண்ணு தானே உயிர். விண்கள் எங்க ஓட்டம் இருக்கிறதோ அது உயிரோட்டம். விண்கள் தான் உயிர். உயிர் எங்கள் ஓடுகிறதோ அது உயிரோட்டம். விண்கள் ஓடுகின்ற இடம் உயிரோட்டம். விண்கள் வந்து சுத்தவெளியிலிருந்து வேறுபடாத தன்மை உடையது. வேறுபடாத தன்மை என்னன்னா, சுத்தவெளியினுடைய தோற்றம் தான் அது. அவர் அடிக்கடி சொல்லுவாரு. அதாவது சுத்தவெளியிலிருந்து தன்னுடைய, அதாவது தன்னிருக்கத்தால் ஏற்படும் அந்த ஆற்றல் வரக்கூடிய அந்த இறை துகளினுடைய தொகுப்பு தானே விண்ணு. அப்ப அங்கிருந்து தானே வந்துரு. அதனால சுத்தவெளியிலிருந்து வேறுபடாத தன்மை உடையது விண் துகள்கள், அந்த உயிர்கள். அது வந்து எப்பவுமே அழியாத உயிர் நிலை கொண்டிருக்கும். வேறு ஆகாத கால். அது அவர் கொடுக்கிறது வேறு பிளஸ் ஆகாத பிளஸ் கால். கால்னா உயிர், வேற ஆகாத. அங்கிருந்து வந்தாலும் அதனுடைய தன்மையிலிருந்து அது கொஞ்சமும் மாறாது. அதனால வந்து அது வேகா கால் அப்படிங்கிறார். அது 2வது போகா புனல்ங்கிறத வந்து இவர் எப்படி எடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, விண்ணின் வெளிப்பாடு காந்தத்தை தாங்க இவர் போகா புனல்ங்கிறார். இன்னும் நல்லா கவனிக்கணும். அந்த போகா புனல் என்பது நான் சித்தர்களின் பாஷையில் என்ன சொல்லியிருக்கேன், விந்து நாதம்னு சொல்லியிருக்கேன். அந்த விந்து நாதம் எதோட சேர்ந்தது? அது அதுல தானே உயிர் துகள்கள் நிறைய இருக்கு. அந்த உயிர் துகள்கள் இருந்தா தானே காந்தம் அதிகமா இருக்கும். அப்ப அந்த காந்தம் இருக்கிற இடங்கள் பூரா வந்து கடவுள் தன்மை வாய்ந்தது தானே. அப்ப என்ன சொல்றாருன்னா, விண்ணின் வெளிப்பாடு தான் காந்தம். இது அவர் என்ன சொல்றாரு, அந்த சுத்த வெளியினுடைய இன்னொரு தன்மையில பாய்மை பொருள். இந்த பாய்மை பொருள் என்பது வந்து அது இல்லாத இடம் கிடையாது இல்லையா? அதுக்குள்ள நம்ம இருக்க, நமக்குள்ள அது இருக்கு. அதாவது அவர் உதாரணம், இந்த பாய்மை பொருளுக்கு உதாரணம் சொல்லும் போது என்னதுன்னா, தண்ணிக்குள்ள பயிரும் பயிருக்குள் தண்ணியும் அப்படிம்பாரு. அந்த நிலையில சுத்தவெளிக்குள்ள நம்ம இருக்கோம், நம்மளுக்குள்ள சுத்தவெளி இருக்கு. அதுதான் பாய்மை பொருள். அதனுள் நாம் நம்மிலது. உதாரணம் நீர் பயிர் சொல்லிட்டேன். சுத்தவெளி தன்மையினுடைய சேர்ந்ததுதாங்க இந்த போகா புனல். இந்த 3ஐயும் கொண்டு போறாரு. நல்லா கருக்கணும். அதாவது இத வள்ளலாறு வந்து அவருடைய
அவருடைய பார்வையை பார்த்தோம்னா சாகாத்தலையே அவ ஆகாசங்கிறாரு. அதே தான் அங்க விண்ணு தான் சொல்றது. மகரிஷி சொல்றதனுடைய மறுவதனுடைய கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனா பொருள்கள் ஒண்ணுதான் எல்லாம். சாகாத்தலை என்பது ஆகாசம், விண், உயிர். வேகாக்கால் என்பது அவர் காற்றுன்னு டைரக்டா காற்று என்னைக்குமே எந்த இடத்துலயும் வேகாதுங்க. அது பாட்டுக்கு இருக்கும் காற்று. அத போகா புனல் என்பது அக்னிம்பாரு வள்ளலார். ஏன்னா அக்னிங்கிறது என்னங்க? அக்னிங்கிற உடல்ல நம்ம அக்னிங்கிற இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நல்லா கொஞ்சம் கவனிங்க ஒரு சின்னதா. அதாவது இந்த சிவவாக்கிய சித்தர் வந்து இந்த போகா புனல், இந்த அக்னி இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார். அந்த பாடல் இப்பொழுது என்னுடைய இதுக்கு இடையில வந்துருச்சு. அத சொல்றேன் கொஞ்சம் கேட்டுங்க. கருத்தரிக்கும் முன்னெல்லாம் காயம் நின்றது தேயுவில்பாரு. கரு தரிக்கும் முன்னெல்லாம் நின்றது காயம் நின்றது. இந்த கரு தரிக்குதுன்னு வைங்க, அதான் அம்மாவுனுடைய நாதமும் தந்தையினுடைய விந்தும் சேர்றதுக்கு முன்னாடி நல்லா கவனிக்கணும். சேர்றதுக்கு கருத்தரிக்கும், அது ரெண்டும் சேர்ந்தா தானே கருத்தரிக்கும். அந்த ரெண்டும் சேராம அப்படியே வச்சிருக்காங்க. அது அப்ப இந்த உடல் நான் இப்ப பிறந்திருக்கேன் அவங்க கிட்ட இருந்து. இந்த உடல் எங்க இருந்துச்சு எனக்கு முன்னாடி? கரு தரிக்கும் முன், அந்த கரு சேராதக்கு முன்னாடி இந்த காயம் உடல் எங்க இருந்தது? அதான் சொல்றாரு. கருத்தரிக்கும் முன்னெல்லாம் காயம் நின்றது தேயுள்பார். தேயின்னா நெருப்பு. நல்லா கவனிக்கணும். இந்த இவரு என்ன இந்த போகா புனலுக்கு வந்து வள்ளலார் வந்து அக்னிங்கிறாரு. அப்ப அந்த அக்னின்னா நெருப்பு தானே அது. அப்ப அந்த அக்னி என்பதுக்கு வந்து சிவவாக்கிய சித்தர் சொல்ற அந்த அவருடைய கவியை இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கிறோம். எப்படி பொருத்தி பார்க்கிறோம்னா, கருத்தரிக்கும் முன்னெல்லாம் காயம் நின்றது தேயு. தேயுன்னா நெருப்பு. அப்ப நெருப்புன்னு என்ன? உடம்புல எங்க நெருப்பு இருக்கு? உடம்புல நெருப்பு இருக்கு. அது எது முக்கியமானது? அந்த நெருப்பு தாங்க நான் சொன்ன குண்டலினி சக்தி. குண்டம் என்றால் நெருப்பு. அலி என்றால் ஆணுக்கும் பொதுவு, பெண்ணுக்கும் பொதுவு. அதனாலதான் அதுக்கு குண்டம் அலின்னு வச்சது. குண்டம் என்றால் நெருப்பு, அலி என்பதால் ஆணுக்கும் பொது, பெண்ணுக்கும் பொதுப்பு. அதனால குண்டலினி சக்தி. அப்ப இந்த கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடல் எங்க இருந்தது? அந்த அக்னி என்று சொல்லப்படுகின்ற தாய் தந்தையனுடைய விந்து நாதத்தில் உள்ள அந்த அதுல இருந்திருக்கு. அந்த இதுல அடுத்த வரி போடுறாரு பாருங்க. உருத்தரிக்கு முன்னெல்லாம் உயிர்ப்பு நின்றது அப்புவிலும் பாரு. உரு அப்ப உரு வந்துருச்சு. உரு வந்து ரெண்டு சேர்ந்துருச்சு. சேர்ந்து துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த உயிர் எங்க இருந்தது இதுக்கு முன்னாடி? அவர் என்ன சொன்னா, உருத்தரிக்கிற இந்த உருவம் அந்த அந்த ரெண்டு, அதாவது சினப்பையையும் இவருடைய விந்துநாதம் ரெண்டு சேர்ந்து உருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்ததுன்னு கேட்கும்போது, அந்த சிவவாக்கிய சித்தர் சொல்றாரு, உருத்தரிக்கும் முன்னெல்லாம் உயிர்ப்பு நின்றது அப்புவிலும் பாரு. அப்ப அந்த அந்த எங்க அந்த உயிர்ப்பு எங்க இருந்தது? அந்த உயிர் எங்க இருந்தது? அப்புவில்னா நீர். எந்த நீரு? அதுதாங்க போகா புனல். அதுதாங்க புனல். அதுதாங்க விந்து. அதுதாங்க நாதம். எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப இந்த இந்த 2 இது இங்க வரும்போது இவர் சொல்லுகின்ற அந்த வள்ளலாரனுடைய போகா புனலுக்கு அக்னிங்கும்போது அந்த அக்னி அங்க வருது. அதனால வந்து இந்த சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல் என்பதை மகரிஷி பார்வையிலும் வள்ளலார் பார்வையிலையும் 2யும் பார்த்துட்டங்க. இந்த 2யும் பார்க்கும்போது என்ன, மகரிஷி ஒரே ஒரு பாட்டு மட்டும் எழுதியிருக்காரு. அந்த பாட்டை நான் வாசிக்கிறேன். அதுக்கு வந்து அதுக்கு வந்து விளக்கம் சொல்லணும்னா அது ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கும். அதை பாருங்க. வேகாத கால் பரம அணுவேயாகும். நல்லா கவனிங்க. வேகாத கால் பரம அணுவேயாகும். வெந்தவெல்லாம் அதன் மோதல் இயக்கத்தால் ஆம். வெந்தவெல்லாம் அதன் மோதல் இயக்கத்தாம் ஆம். சாகாத தலை ஆதிநிலையன்றோ? சாத்திரங்கள் கூறியதை புரட்டிப்பாரீர். போகாத புனல் அறிவே. புத்திக்குள்ளே புகுந்து புகுந்தே அனைத்தும் போகும் நிற்கும். மோகாதி அருகுணங்கள் எல்லாமல் காத்து. இந்த அருகுணங்கள் சொல்றாங்களே, மகரிஷி என்ன சொன்னாரு? சினம், பேராசை எல்லாம் சொல்றாருங்க இல்லையா? கடும்பற்று, அதெல்லாம் பேராசை, சினம், கடும்பற்று, உயர்தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம். இந்த அருகுணங்கள் வந்து அதுக்கு வந்து அடமொழி கொடுத்துருப்பாருங்க. மோகாதி அருகுணங்கள் பாருங்க. இந்த மோகாதின்னா என்ன? அந்த முக்குணங்களை உடையது. இந்த அருகுணங்களும் 3 குணங்களை அடக்கி இருக்குமா? என்னென்ன? காமம், வெகுளி, மயக்கம் என்பதுதான் மோகாதியினுடைய பொருள். அதனால அதுக்கு அடமொழி கொடுத்து மோகாத அருகுணங்கள் எழாமல் காத்து. அது எந்திரிக்காம பார்த்து அப்படியே இருந்தீங்கன்னா எங்க எப்ப இருக்கும்? அது மோனத்தில் பயின்று வர மிரட்சி போகுமா? மௌனத்தில் நின்று நின்று நீங்க செஞ்சீங்கன்னா இந்த இது போயிடும் அப்படிங்கிறாரு. இதுதாங்க இந்த தத்துவம். இந்த தத்துவத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஆக்சுவலா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். போன தடவை நம்ம இந்த சாகாத்தலை, வேகாக்கல், போகா புனலை பத்தி
சில விளக்கங்கள் கொடுக்கறதுனால நம்ம இவ்வளவு தூரம் கொடுத்துட்டோம். அதை மகரிஷி பார்வையிலையும் கொடுத்துட்டோம், ராமலிங்க சுவாமிகள் பார்வையிலையும் கொடுத்துட்டோம், சித்தர்கள் பார்வையிலையும் கொடுத்துட்டோம். இப்ப நம்ம முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போறோம். என்ன சப்ஜெக்ட்னு கேட்டீங்கன்னா, 120 வருடங்கள் எப்படி சித்தர்கள் எப்படி கையாண்டு வாழ்ந்தார்கள், அதை மனித இனங்களுக்கும் இதை எப்படி கொடுத்தாங்க, அதை என்ன செஞ்சு எப்படி வந்தாங்கங்கிறத இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்க போறோங்க. அதான் கொஞ்சம் பாருங்க. அதாவது புராணங்களில் ஒரு வாக்கியம் உண்டு. அதாவது படைக்கும் கடவுளான பிரம்மனால் படைக்கப்பட்ட உயிர்கள் படைப்பின் நோக்கம் அடைந்த பின்னர் அவ்வுயிர் இயற்கையாக இறப்பதற்கான காலத்தை உறுதி செய்யும் தன்மை இறைவனுடையது. நல்லா பாருங்க, பிரம்மன் என்பவன் படைக்கும் கடவுள். அவன் எல்லா உயிரையும் இந்த பிரபஞ்சத்துல படைக்கிறான். ஆனா அந்த படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் தன்னுடைய படைப்பின் நோக்கத்தை அடைந்த பின்னர் அடைஞ்ச அந்த எந்த படைப்புக்காக, எந்த நோக்கத்திற்காக அந்த உயிர்கள் படைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறிய பின் அதனுடைய இறப்பு காலத்தை உறுதி செய்கின்ற தன்மை அந்த இறைவனுக்கே உண்டு. தன்மை, அதனுடைய ரைட்ஸ் அதான் அதை சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுங்க, டேட் ஆஃப் டெத் ஆர் எக்ஸ்பைரி டேட்டுங்கன்னு சொல்லலாம். மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த டேட் ஆஃப் டெத் அண்ட் எக்ஸ்பைரி டேட்டுன்னு. அது இறைவனுடைய செயல். அந்த காலம் உயிரினங்களினுடைய பிரிவு, குணம், கால நீளம், தன்மைக்கேற்ப வேறுபடும். அந்த காலத்தை அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த பிரம்மன் படைக்கும் போதே அந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு விதமான காலங்களை படிச்சு வச்சிருக்க, கால நீளத்தை, ஆயில படைச்சு வச்சிருக்கான். எதனுடைய அடிப்படையில படிச்சிருக்கான், அதனுடைய பிரிவு, அதனுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய கால நீளத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மனித உயிரினம் பற்றி ஆதிகால வாழ்க்கை தர்க்கம் என்ற நூலில் மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வருடங்கள் உண்டு என்பதை குறித்திருக்குங்க. நல்லா கவனிக்கணும். எதுல, அதாவது ஆதிகால வாழ்க்கை தர்க்கம் அப்படிங்கிற ஒரு நூல். அந்த நூல்ல மனுஷனுக்கு எல்லா உயிர்களுக்கும் கொடுத்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த உயிர் ஆயுள் காலங்கிற மாதிரி மனிதனுக்கு மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல 120 வருடம் காலம் வாழுகின்ற தன்மை கொடுத்திருக்கு. அந்த 120 வருட காலமும் எது ஆட்சி செய்து தெரியுமா? அந்த வாழ்க்கை தர்க்கத்துல சொல்லப்பட்ட 9 நவகிரகங்கள் அதை ஆட்சி செய்யுதுங்க. அதுதாங்க ஜோதிடம். நல்லா கவனிங்க. மனுஷனுக்கு இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்ம அவங்க சொல்ற மாதிரி இல்ல, 120 வருடங்கள் அதுக்கு எப்படி கொடுத்தார்கள், அது எப்படி உறுதி செய்கிறார்கள்ங்கிறத நம்ம இப்போ பேச்சு. அப்ப அந்த 120 வருடத்தையும் 9 நவகிரகங்கள் ஆட்சி செய்யுது. அது ஜோதிடத்திலே இருக்கு. இப்பவும் நீங்க பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனுக்கு 6 வருஷம் ஆட்சி செய்யும். 6 வருடம். நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் தாய் தந்தையனுடைய விந்து நாதத்தில் சேர்ந்து அந்த குழந்தை அந்த வாசலில் இருந்து பூமியில் விழுந்த உடனே அதுக்கு உண்டான தகுதி 120 வருடங்கள் வாழக்கூடிய தகுதி அந்த இதுக்கு உண்டு. அதுல அந்த கிரகங்கள் ஆட்சி செய்யும் போது சூரியன் என்ற கிரகம் 6 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில ஆட்சி செய்யுமா. சந்திரன் 10 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில ஆட்சி செய்யும். செவ்வாய் 7 வருஷம், புதன் 17 வருஷம், வியாழன் 16 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம், சனி 19 வருஷம், ராகு 18 வருஷம், கேது 7 வருஷம். மொத்த வருடங்களை கூட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா 120 வருடங்கள் வருங்க. இந்த 120 வருடங்கள் வாழும் காலத்தில் அந்த வயதை அனுபவித்து கொண்டாடினார்கள் மக்கள். அதை முதல்ல கவனிக்கணும். இதை பூரா நான் 120 வருடம் தான் பிக்ஸ் செய்யப்பட்டது அந்த காலத்துல. அதுக்குத்தான் இப்ப பூரா நான் உதாரணம் கொடுக்குறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் சொல்ல அதெல்லாம் 100 வயசு எல்லாம் கிடையாது, 120 வருடம்லாம் இயற்கையிலேயே மனிதன் வாழ்ந்துகின்ற காலத்திலேயே மகான்கள் அந்த 120 வருடம் கண்டிப்பாக உண்டு என்பதுக்கு சில சான்றுகளை நான் தர்றேங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, 120 வருடம் வாழும் போது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அந்த நம்ம ஆங்கில ஆண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா 12 மாதங்களோட முடிஞ்சிருது. ஆனா தமிழ் ஆண்டு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஆயுள் செய்யும் போது 60 ஆண்டுகளோட முடிஞ்சிடும். எதுல முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, பிறவ ஆண்டுல இருந்து அட்சய ஆண்டு வரைக்கும் 60 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில செய்யும். அப்ப முதல் இது 60 வயதுக்கு வரைக்கும் அந்த தமிழ் வருடங்கள் அவனை ஆட்சி செஞ்சுக்கிட்டே அந்த இதுல கடந்துகிட்டே வரும், இந்த 9 கிரகங்களும். சப்போஸ் 60 முடிஞ்ச உடனே, அதாவது ஜோதிடத்துல ஒரு கண்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இதை கம்ப்ளீட்டா பூர்த்தி பண்ணிட்டாது ஒரு கண்டம். எப்ப கண்டம், நல்லா கவனிக்கணும். போன 1ஆம் தேதி, இந்த மாசம் 1ஆம் தேதி தான் நான் சைதை ஜோன், அதாவது சென்னை ஜோன்ல பேசினேன்.
மனைவியே மணாளனின் மங்கையின் பாக்கியங்கிறது. அந்த நிலையில சொன்னேன், இந்த 60 ஆண்டை கணவன் பூர்த்தி செய்து விட்டால், 60 வயது அடைந்து விட்டால் மனைவி கூட இருக்கணும். மனைவி கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்றாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதான் சஷ்டியப்த பூர்த்தின்னு ஒரு விழா கொண்டாடுவாங்க. நல்லா கவனிக்கணும். 60 வருடம் முடிஞ்ச உடனே சஷ்டியப்த பூர்த்தி கொண்டாடுவாங்க. அதே இத வந்து மனைவியோட இருந்து 70 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பீமரத சாந்தி பூஜைன்னு ஒண்ணு நடக்கும். நல்லா கவனிங்க. இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, 120 காலம் வாழ்ந்திருக்காங்க. இந்த பூஜையெல்லாம் நடந்திருக்கு. மனிதர்கள் அனுபவித்திருக்கார்கள். ஏன் பின்ன வந்து ஒண்ணொன்னா அவங்க வந்து அப்படியே வயது குறைந்து இன்னைக்கு இந்த நிலையில இருக்காங்கங்கிறதையும் நம்ம காரணத்தை ஆராய போறோம் சித்தர்கள் மூலியமா. 80 வயது முடிவில் என்ன பண்ணுன்னா சதாபிஷேக பூஜை. நான் சொன்னேன் 70 வருடம் வயதுக்கு 70 வருடம் முடிஞ்ச பின்னாடி பீமரத சாந்தி பூஜை. 80 வயது முடிஞ்ச பின்னாடி சதாபிஷேக பூஜை. இந்த 80 வயது இருக்கு பாருங்களேன். இந்த 80 வயதுல வந்து மனைவியோடு எல்லாமே இந்த பூஜை நடக்கணும்னா மனைவி கூட இருக்கணும். அப்ப இந்த 80 வருஷம் முடிஞ்சு மனைவியோட இருந்து வாழ்க்கை நடத்தி 80 வயது அந்த கணவனுக்கு தான் அந்த 80 வயது. மனைவிக்கு கிடையாது. மனைவிக்கு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனா அது முதல் மனைவி தான். 2வது மனைவி இருந்தா அதுக்கு தகுதி கிடையாதுங்கிறது இந்து சட்டம். நல்லா கவனிக்கணும். இந்த ஆன்மீகத்துல வந்து 2வது மனைவிக்கெல்லாம் அந்த உரிமை கிடையாது. முதல் மனைவி இருந்து அவன் 80 வயது முடிந்திருந்தால் அவனுக்கு வந்து என்ன சதாபிஷேக பூஜை. இந்த பூஜையில ஒரு விசேஷம் உண்டு. 80 வயது முடிந்தவர்கள் பூரா 1000 பிறைகளை பார்த்திருப்பார்கள் என்று அதிசயம் உடையவர்கள் அப்படிம்பாங்க ஜோதிடத்துல. அது என்னங்க 1000 பிறைகள் அப்படின்னா, மாசத்துக்கு 12 பிறைகள். அப்ப 80க்கு 960 பிறைகள். ஆனா, அத சில நேரங்கள்ல என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்குள்ள 1/2 பிறை கொஞ்சம் கூடும். ஒண்ணு கூட வந்துரும். அந்த மாரி கூட வரும்போது என்னான்னு கேட்டீங்கன்னா, அந்த 80 வயசு வரைக்கும் கணக்கு பார்க்கும்போது ஒரு 40 பிறைகள், 42 பிறைகள் உள்ள வரும். அப்ப 960 + 40 1000 பிறைகளை கண்டவர்கள் அப்படிம்பாங்க. அந்த 80 சதாபிஷேக பூஜையில. 90 வயசு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கனகாபிஷேக பூஜைங்க. இந்த 90 வயசுல முதல் மனைவியோடு அவன் இருந்து விட்டால், அவனுக்கு வந்து தங்கத்திலேயே அபிஷேகம் பண்ணணுமா. அவ்வளவு திறமை, அவ்வளவு பாக்கியசாலிகள் அவங்க. மனைவியோட இருந்து முதல் மனைவியோட இருந்து. அப்புறம் 100 வயசுல இருந்து 120 வயசு வரைக்கும் இருந்தாருன்னா, பூரணாபிஷேகம். அதுதாங்க பெருந்தன்மை. அதாவது அப்பதான் சொல்றாங்க பார்த்தீங்களா, பிரம்மனால் படைக்கப்பட்ட அந்த உயிர் படைக்கப்பட்ட அந்த படைப்பின் நோக்கத்தை அடைந்த பின்னர் அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப அந்த 120 வருடம் மட்டும்தாங்க வந்து அவன் படைப்பினுடைய நோக்கத்தை அடைந்து விட்டான். இதற்கு மேல் அவனை வழிநடத்தி நம்மிடம் கொண்டு வரலாம்னு சொல்லி இறைவன் நினைப்பானாம். அதுக்குத்தான் இவ்வளவு வந்து 120 காலம் கண்டிப்பாக வாழ்கிறது என்றான். இப்ப 120 வரை இவ்வளவு புரிஞ்சுங்க. இதெல்லாம் உதாரணம் எல்லாம் கொடுத்தது வந்து 120 வருடங்கள் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது நடந்திருக்கிறது, நடந்து கொண்டு வந்திருக்கிறது. ஆனா காலப்போக்கில் அது குறைஞ்சுக்கிட்டே வந்ததுக்கு என்ன காரணங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப 120 வருடம் வாழணும். பொதுவாவே மனிதன் வாழ்க்கையில வாழணும்னா என்ன செய்யணும்? ஜீவகாந்தம் நல்லா இருக்கணும் உடல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்க. மகரிஷியினுடைய முதல் இது அதுதான். மகரிஷி குடுத்த தவமாகட்டும், தியானமாகட்டும், உடல் பயிற்சியாகட்டும், காயகல்பமாகட்டும், எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லா நிலையிலும், அதாவது மனவளக்கலை மன்றத்தின் 4 தூணுன்னு சொல்லப்படுகிற 4 நிலைகளிலும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜீவகாந்தத்தை மனிதனுக்கு கொண்டு போய் சேர்த்து அவனை வந்து நோயில்லாமல் கொண்டு போய் அவன் வாழ்க்கையை வந்து நீண்ட ஆயுளா வாழணுங்கிறதுக்கு தான் இத்தனையும் கொடுத்தாரு. அதனால வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, ஜீவகாந்தம் உடலில் நன்றாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த பயிற்சி பூரா. அப்ப ஜீவகாந்தம் வேணும்னா நம்ம உடல்ல வந்து 4 வகையில வருதுன்னு நம்மளுக்கே நல்லா தெரியும். நம்ம படிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து உணவுலயும் நீர்லயும் வருது. 2வது காற்றுல வருது. நல்லா கவனிக்கணும். காற்றுலயும் வருது, உணவுலயும் வருது, நீர்லயும் வருது. 3வது வான்காந்த ஆற்றல். நாம் தவம் செய்ய அந்த வான்காந்த ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து அதே வான்காந்த ஆற்றல் உள்ள வந்த உடனே அந்த ஜீவகாந்தம். அவ்வளவுதான். வான்காந்தமும் ஒண்ணுதான், ஜீவகாந்தமும் ஒண்ணுதான். காந்தம் தான் 2ம். இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. அவ்வளவுதான். அங்க இருக்கக்கூடியது வான்காந்தம் உடலுக்குள்ள வந்த பின்ன அந்த ஜீவகாந்தம் ஜீவனை நடத்தி செல்வதால் ஜீவகாந்தம் அது. அப்ப அந்த வான்காந்த ஆற்றல்னு ஜீவகாந்தத்தை கொடுக்குது. 2வது வந்து பூமியினுடைய கதிர் இயக்கம். அந்த உஷ்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உஷ்ணமும் நமக்கு ஜீவகாந்தத்தை கொடுத்துருக்கு. இந்த 4 நிலைகள்ல தான் நம்ம வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த 4 நிலைகள் நம்ம என்னங்க செய்றோம்? இந்த 4 நிலைகள்ல வந்து இந்த வான்காந்த ஆற்றல் வந்து நீங்க நினைச்சாலும் நினைக்கலைனாலும் வந்து வான்காந்த ஆற்றல் வந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி கதிரியக்கமும் தன்னை போல வந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த வான்காந்த ஆற்றலை எவ்வளவு தூரம் நம்ம
அதை வந்து வாங்கி நம்ம உடல்ல சேமிச்சு வச்சு நம்ம உடல் நோயை கட்டுப்படுத்தி நீண்ட ஆயுள பெறணுங்கிறது தான் மகரிஷியினுடைய கருத்து. அதாவது வான்காந்தாற்றலை பெறுறதுக்கு தான் என்ன பண்றாரு, தவங்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த வான்காந்தாற்றலை சீக்கிரம் வரணுங்கிறதுக்கு வேண்டிதான் என்ன கொடுக்குறோம் நம்ம, அதாவது ஜீவகாந்த பெருக்கத்துக்கு கண்ணாடி பயிற்சியும் தீப பயிற்சியும் கொடுக்குறோம். அதெல்லாம் நம்ம சரியா செஞ்சோம்னா எப்பவுமே வந்துகிட்டு இருக்கிறது. அது அதிகமா வரும்போது அந்த நிலைகளை நம்ம அடைவோம். மரணத்தை தள்ளி போடக்கூடிய நிலைகளை நம்ம அடையக்கூடிய அந்த முயற்சியில இறங்குறோம். ஆனா அதை நம்ம வந்து எப்பவாவது கம்பல் பண்ணி வச்சுதான் நம்ம செய்யறோம். ஆனா உணவு நீருங்கிறது தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். காத்து வந்து வரலைன்னா செத்து போயிடுவோம், ஏன்னா பிராண காற்று. ஆனா அந்த காற்றை வந்து எப்படி கொண்டுட்டு போனா நம்ம ஆயுள வந்து நீடிக்கலாங்கிறது தான் இப்ப சித்தர்களுடைய கணக்கு. காற்றை எடுத்து அந்த காற்றை வந்து கணக்கு பண்ணி எப்படி கொண்டுட்டு போனா நாம் 120 வருட காலம் வாழலாம் அப்படிங்கிற அந்த மனித சமுதாயத்திற்கு, அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தவர்களுக்குரிய அத்தனை தகுதி உடையவர்கள்லாம் வந்து சித்தர்கள் வந்து அதை வகுத்து கொடுத்து, மனிதா நீ இப்படி எல்லாம் செய்ய நல்லா இருப்பேன்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த இதுபடி நம்ம பார்க்க போறோம். இப்போ இப்போ பாத்தீங்கன்னா காற்றை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது உணவு வந்து நல்லா சாப்பிட்டா அதுல சத்து கிடைக்கு, அதெல்லாம் நம்ம தொடவே இல்லைங்க. நம்ம வான்காந்த ஆற்றலையும் தொடலைங்க. தவம் இதெல்லாம் செஞ்சு வாங்கிடுறோம், அது வேற விஷயம். ஆனா வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய அந்த காற்றை நம்ம எப்படி கணக்கு பண்ணி கொண்டு போக போறோம்னு சித்தர்கள் சொன்னாங்களோ அந்த வழியில நம்ம வந்து அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காற்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாசம் அப்படிம்போம். இடகலை பிங்களை வழியாக நடப்பதை சுவாசங்கிறோம். அப்படி சுவாசங்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்க, நல்லா கவனிங்க. சுவாசம்ங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிடத்துக்கு 15 சுவாசம். நல்லா கவனிக்கணும். அதாவது சயின்ஸ்லயும் அதுதான், சயின்டிபிக்காவும் அதுதான். என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போத்தீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னு என்ன பண்ணுவாங்க, நாடி பார்ப்பாங்க. நாடி பார்த்துட்டு ஸ்டெதோஸ்கோப்பை வச்சுக்கிட்டு ஹார்ட் பீட் எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஐயா வாழ்க வளமுடன்யா. எதுவும் கேக்குதா இல்ல எதுவும் பிரச்சனை இருக்கா ஐயா? வாழ்க வளமுடன். ஐயா கிளியரா இருக்குங்க ஐயா. ஏன்னா போன் வந்த உடனே எனக்கு பயமாயிடுச்சு. ஒரு சமயம் நான் பேசுறது கேட்கலையா என்ன, யாரோ போன் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல. பரவாயில்ல, நான் கட் பண்ணிட்டேன். என் டோன் கரெக்டா கேக்குதாம்மா? கிளியரா இருக்குங்க ஐயா. ஒரு இடத்துல கூட கட் ஆகலைங்க ஐயா. கரெக்டா இருக்கு இல்லையா? நான் கண்டினியூ பண்ணட்டுமா? மணி 7:30 ஆகுதுமா, 7:30 ஆகுது. எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாத்துக்கலாம். ஐயா 7:40 வரைக்கும் எடுத்துக்கலாங்க ஐயா. 7:40 வரைக்கும். ரைட், ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். அப்ப ஒரு நிமிடத்துக்கு 15 சுவாசம். அப்ப ஒரு மணிக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. ஒரு நிமிடத்துக்கு 15ன்னா ஒரு மணிக்கு வந்து 60 × 15 900 சுவாசம். அப்ப ஒரு நாளைக்குங்கும் போது 900 × 24 மணி. அப்ப வந்து 21,600 சுவாசங்கள் வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஓடணுங்க. இந்த ஓட்டம் இயற்கையிலேயே என்னைக்கு நான் சொன்ன மாதிரி என்னைக்கு வந்து நான் பூமியில வந்து விழுந்து குழந்தையாக சிரசுல வந்து வெளியே வந்து விழுந்தமோ அப்பவே அந்த இறைநிலையானது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் நடக்கக்கூடிய அந்த சக்தியை உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் அது கொடுத்திருக்காரு. அதை இயங்குது, அதை கொடுத்திருக்காரு. இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் என்பது வருடத்துக்கு பாருங்க, 21,600 சுவாசம் இன்டு 365 நாள் போட்டோம்னா கணக்கு பாருங்க, 78,84,000 சுவாசம் விடுறோம் நம்ம. இதனால இந்த 78,84,000 சுவாசம் என்பது வந்து இயற்கையாக இறைநிலை இதுபடி போகணும். நல்லா கவனிக்கணும். இறைநிலை இதுபடியாக போனாதான் இதுல ஏற்றமோ இறக்கமோ இருக்கக்கூடாது. இறக்கம் இருந்தா பரவாயில்ல, ஏற்றம் இருந்து இந்த அளவுக்குள்ள நம்ம சுவாசம் நடந்தால், அதிகமானால் என்ன ஆகும்னு நம்ம பார்த்துக்குருவோம். இப்ப பார்க்க போறோம். அதிகமானா என்ன ஆகும், அந்த அதிகத்துக்கு என்ன ஆகி போச்சுன்னா அது எப்படி சமாளிக்கிறதுங்கிறத சித்தர்களும் மகரிஷியும் ஒரு கணக்கு சொல்றாரு பாருங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு வந்து 78,84,000 சுவாசம் போட்டிருக்கோம். அப்ப 10 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிட்டீங்கன்னா 7,88,40,000 சுவாசங்கள் ஓடி இருக்கும். இன்னைக்கு நமக்கு 10 வயசு ஆகும்போது நம்ம வந்து 7,88,40,40,000 சுவாசங்கள் ஓடி இருக்கும். அப்ப இப்ப நீங்க இந்த இதுல திருப்பூர் ஜோன்ல நம்ம எல்லாம் இப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா,
இப்ப கேட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து மனசுல ஒரு கணக்கு பண்ணிக்கங்க. கணக்குன்னா 10 வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 7,88,00,000ங்கும்போது கிட்டத்தட்ட வச்சுக்கங்க 8 கோடின்னு வச்சுக்கங்களேன். அப்ப 10 வருஷத்துக்கு 8 கோடின்னா உங்களுக்கு 40 வயசானா எத்தனை கோடி? 50 வயசானா எத்தனை கோடியில இருக்கீங்க? அப்படிங்கிற கணக்கு பண்ணி பாருங்க. ரொம்ப வியப்பா இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளவு சுவாசம் நம்ம விட்டுருக்கோமா? ஆனா இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க. அதே இத 120 வருடம் வாழணும்னா கிட்டத்தட்ட 94,60,80,000 சுவாசம் இயற்கையாக நடந்திருக்கணும். அப்படி கரெக்ட்டா இந்த 94,60,80,000 சுவாசம் வந்து கரெக்ட்டா நடந்துச்சுன்னா, நீங்க வந்து 120 வருடங்கள் சொல்லப்பட்ட அந்த இயற்கை கொடுத்த பிரம்மனால் படைக்கப்பட்ட அந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவாசங்கள் வந்து சித்தர்கள் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு வந்து 21,600 சுவாசம் நடக்குதுன்னு. இந்த 21,600 சுவாசங்களை சித்தர்கள் வந்து எப்பவுமே தவம் இருக்கும்போது வைக்கும்போது தவத்துல தானே கொண்டு போறாங்க எல்லாத்தையுமே. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 21,600 சுவாசங்களை 6, 7 சக்கரங்கள்ல பிரிக்கிறாங்கங்க. எந்தெந்த காலத்தில் எந்தெந்த சக்கரங்களில் எவ்வளவு சுவாசம் நடக்குதுங்கிறது அப்படியே துல்லியமா கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. சித்தர்களுடைய கணக்கை பாருங்க. இப்ப பாருங்க. சக்கரம் மூலாதாரம். மூலாதாரத்துல வந்து சுவாசம் 600 சுவாசம் ஓடுது. நல்லா கவனிக்கல. மூலாதாரம் என்பது மண்மயம். அந்த மண்மயம் என்கிறது உடல் இயக்கத்துல வந்து மண்மயத்தோட டச் பண்ணி தான் இருக்க முடியும். அந்த மண்மயத்துக்கு உண்டான அந்த புவி ஈர்ப்பு விசையோட ஒட்டி போய் இருக்கிறதுனால அதுக்கு என்னென்ன தன்மை கிடைக்குங்கிறது அதாவது மூலாதாரத்தில் அதிகமாக வந்து என்ன இருக்கும், புதைபொருள் ஆராய்ச்சியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இதுகளை தான் வரும். உடல் இயக்கத்துல கொஞ்சம் கம்மி தான். ஆனா உடல் இயக்கத்துக்கு தான் அதிகமா மூச்சு தேவை. அதனால மூலாதாரம் என்பதுக்கு வந்து வெறும் 600 மூச்சு தான் சித்தர்கள் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும். மூலாதாரத்துக்கு வெறும் 600 மூச்சுகள் தான். அந்த 600 மூச்சுகள் எப்ப இருந்து ஒரு நாள் எடுத்துக்கங்க, 24 மணி நேரம் தான கணக்கு. காலையில சூரிய உதயம் 6 மணிக்கு ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த 6 மணியில இருந்து அந்த 600 சுவாசம் சித்தர்கள் கொடுத்த டைம் வந்து 40 நிமிடம். 600 மூச்சு மூலாதாரத்தில் 40 நிமிடங்கள் ஓடுகின்றங்கிறது சித்தர்கள் கணக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப காலையில 6 மணியில இருந்து 6:40 வரைக்கும் 600 மூச்சு மூலாதாரத்துல ஓடுது. எடுத்துக்கிற நேரம் 40 நிமிடம். நல்ல இந்த கணக்கை கொஞ்சம் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. இதனுடைய அருமை புரியும். அந்த தத்துவம் எப்படி சித்தர்கள் வகுத்திருக்காங்க பாருங்க. அடுத்தது வந்து சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டானம் என்பது வந்து நல்ல கவனிங்க. சுவாதிஷ்டானம் என்பது நீர்மையம். உடலில் நீர் சத்து இல்லைன்னா உயிர் இழந்து விடுவோம். 7 தாதுக்களாக உடலில் மாற்றம் பெறுவதற்கு நீர் ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்ணுதுன்னா, நீர் இயக்கத்துக்கு அதிகமாக செலவுபடுவதால், அதை அதிகமாக நடத்தி செல்வதால் 6,000 மூச்சு வந்து சித்தர்கள் வந்து சுவாதிஷ்டானத்தை கொடுத்திருக்காங்க நீர் மையத்துக்கு. நல்லா கவனிக்கணும். நீர் மையத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப காலையில 6ல இருந்து 6:40 வரைக்கும் 600 மூச்சு இதுல மூலாதாரத்துல போயிடுது. 6:40 வரைக்கும். இந்த 6:40ல இருந்து 6,000 மூச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து 6 மணி 40 நிமிடம் ஓடுதுங்க உடல்ல. நல்லா கவனிக்கணும். காலையில 6:40க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 6 மணி நேரம் 40 நிமிடம் நேரங்கள் எடுத்துக்குது. எதுக்கு? 6,000 மூச்சு சுவாதிஷ்டானத்துல செலவாகுது. அப்ப எவ்வளவு நேரம் செலவாகுது? 6 மணி 40 நிமிடம். அப்ப காலையில 6 மணி 40 நிமிடத்துல ஆரம்பிச்சு மதியம் 1 மணி 20 மத்தியானம் நல்லா கவனிக்கணும். ஆஃப்டர்நூன் மத்தியானம் வந்து 1 மணி 20 நிமிடம் வரைக்கும் காலையில 6:40ல ஆரம்பிச்சு மத்தியானம் 1:20 வரைக்கும் இந்த 6,000 மூச்சு நடைபெறுது. எதுல நடைபெறுது? சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்ற நீர்மையம். அந்த இடத்துல என்ன இருக்கு? அந்த நீர் மையத்துல என்ன இருக்குது வந்து அட்ரினல் சுரப்பி. அட்ரினல் சுரப்பி எதுக்கு சேர்ந்தது வந்து நீர் மையத்தை கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது முக்கியமான பகுதி. அதனாலதான் சித்தர்கள் இதுக்கு 6,000 மூச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த சக்கரம் வந்து மணிப்பூரகம். அந்த மணிப்பூரகம் என்னது? நெருப்பு மையம். அந்த நெருப்பு மையம் உடல்ல வந்து ஒரு அளவு நெருப்பு வந்து ஒரு லெவல்ல அந்த லெவல்ல இருந்தா தான் உண்ட உணவு ஜீரணிக்கும். உடல்ல வந்து 3 ஓட்டங்களும் நல்லா நடக்கும். நீங்க நல்லா கவனிங்க. எந்த இடத்துலயாவது நம்மளுடைய இதுல வந்து அந்த இடத்துல வந்து உஷ்ணம் இல்லாம ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா அந்த இடம் அப்படியே அந்த ஸ்தம்பிச்சிரும்.
3 ஓட்டங்கள்ல ஒரு ஓட்டம் தடைபட்டாலும் அந்த இடம் வீங்க ஆரம்பிச்சிடும். அப்பவே அவர் என்ன மகிழ்ச்சி என்ன சொல்லுவாரு, ஜீவகாந்தம் தடைப்பட்ட உடனேயே முன்குறுக்கு ஏற்பட்டு விடும். அந்த மின் குறுக்கு ஏற்பட்டவுடன் அந்த இடத்துல வலி உண்டாகி வீங்கிரும். அந்த வலி வீங்கி நோயாச்சுன்னா அது நீண்டுச்சுன்னா நோயாயிரும். நோய் நீண்டுச்சுன்னா மரணம் ஆயிடும் பாரு. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அந்த மணிப்பூரகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நெருப்பு மையத்துக்கும் புரியுதுங்களா? அந்த நெருப்பு மையத்துக்கும் 6000 மூச்சு. அதே 6000 மூச்சு அந்த ஹவர்ஸ் டேக்கன் வந்து 6 மணி 40 நிமிடம். அப்ப ஏற்கனவே வந்து மதியம் 1 மணி 20 நிமிடம் வரைக்கும் வந்து சுவாதிஷ்டானத்துல 6000 மூச்சு நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த 1:20 இருந்து இன்னொரு 6 மணி 40 நிமிடத்தை கூட்டினீங்கன்னா நைட்டு இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்கு மணிப்பூரகத்துல சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு. இதை கவனிங்க. இந்த இதெல்லாம் கவனிச்சீங்கன்னா தான் நம்ம தவம் எந்த இடத்துல இருந்தோம்னா அது பலனளிக்கும், அந்த நீண்ட ஆயுளை கொடுக்கும், அது நல்லா ஜீவகாந்தத்தை பெருக்குங்கிறதுக்கு தான் இந்த கணக்கை நான் சொல்ல வர்றேன். அப்ப என்ன பண்ணுன்னா 6000 மூச்சு மணிப்பூரகத்துல கொடுத்து நைட் 8 மணி வரைக்கும் முடிஞ்சிருது. அப்ப அது அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அநாகதம், காற்று மையம். காற்று ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி அந்த காற்றை எப்படி நான் அந்த தசவாயுக்கள் என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லி நான் முதலே சொல்லிட்டேன் இல்லையா? அதை இங்கே திருப்பி அப்படியே நினைவூட்ட விரும்புறேன். நினைவு பண்ணிக்கங்க. அதை அப்படியே அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த அநாகதம். எதுக்கு அதை காற்று மையம்னா, அந்த அநாகதம் என்பது வந்து நுரையீரலை ஒட்டி இருப்பதால் அதை வந்து அது வந்து மானிட்டர் பண்ணுது. அதனால அந்த சக்கரம் அநாகத சக்கரத்துக்கு வந்து 6000. அப்ப சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்ற நீர்மையமும் உடலுக்கு முக்கியமான இயக்கத்தை கொடுக்க வேண்டும். மணிப்பூரகம் என்று சொல்லப்படுகின்ற உஷ்ண மையத்துக்கும் நெருப்பு மையத்துக்கும் வந்து 6000 மூச்சு கொடுத்து அதை வழிநடத்தி செய்யணும். அநாதகம் என்ற காற்று 3 ஓட்டம். இந்த ஓட்டத்துக்கு 3,3018,000 ஓட்டம் இதுக்கே போயிடுது அநாதகம். அதுக்கு 6 மணி. அப்ப 6 மணி 40 நிமிடம். அப்ப இரவு 8 மணிக்கு எது முடியுது? மணிப்பூரகம் முடியுது. அடுத்தது வந்து இந்த 6000 மூச்சு ஸ்டார்ட் ஆயிடுது. இரவு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நடு இரவு 2:40 வந்து முடியுதுங்க. எது முடியுது? அநாதகங்கிறது 6000 மூச்சு 2 நைட்டு நடு இரவுல 2:40 முடியுது. அப்ப இந்த 3 6000 6000 6000த்துக்கு 3க்கு வந்து 6 மணி 40 நிமிடம் 6 மணி 40 நிமிடம் 6 மணி 40 நிமிடம் கண்டினியூட்டி பண்ணா இந்த 3 6000 முடிவதற்கு நடு இரவுல 2:40 ஆயிருது. அடுத்தது விசுக்தி. நல்லா கவனிக்கணும். விசுக்தி அது வந்து என்னது? விசுக்தி விண்மயம். நல்லா கவனிக்கணும். விசுக்தி என்பது விண்மயம், ஆன்மீகத்தோடு தொடர்புடையது. அது உடல் இயக்கத்துக்கு வராது. அப்ப ஆன்மீகத்துக்கு தொடர்புடைய அடுத்தது என்ன? ஆக்கினை. இந்த விசுக்தி, ஆக்கினை, துரியம் இது 3 வந்து ஆன்மீக நாட்டத்துக்கு வேண்டி இறைநிலையோட ஒன்றுவதற்கு வழிவகுக்கின்ற அந்த செயல். அப்ப முக்கியமான உடலியத்தை நடத்தி செல்லுகின்ற சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம் இது 3க்கு வந்து 6000 1000 3000 18 போயிடுது. 18,000 மூச்சுகள் இந்த இது நடந்துருது. எப்ப இருந்து? காலையில 6:40க்கு ஆரம்பிச்சு இரவு 2:40 வரைக்கும் இந்த 18,000 மூச்சு சித்தர்கள் முடிக்கிறாங்க, கொண்டு வந்து முடிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த விசுக்திக்கு வந்து 1000 மூச்சுக்கு வந்து நடுஇரவு 2:40 ஆரம்பிச்சு இது டைம் டேக்கன் வந்து எவ்வளவுன்னு கேட்கணும். இந்த சுவாசம் நடைபெறுவதற்கு ஆகும் நேரம் 1 மணி 7 நிமிடம். நல்லா கவனிச்சுக்கணும். 1 மணி 7 நிமிடம். அப்ப இந்த ஒவ்வொரு 1000 இப்ப என்ன கேட்டீங்கன்னா நடுஇரவு 2:40க்கு ஆரம்பிச்சு இந்த விசுக்தியில ஆரம்பிச்சு அதிகாலை 3:47க்கு முடியுதுங்க. எது? விசுக்தியில. அது ஆக்னியில பாத்தீங்கன்னா அதே 1000 தான். ஏன்னா 3 ஒரே ஆன்மீக நாட்டம் தானே. யோக சாதனைகள் புரிவதற்கு தேவையான சக்திகளை கொடுக்கக்கூடிய அந்த வழி நடத்த செல்லக்கூடிய இந்த 3 சக்கரங்கள் விசுத்தி, ஆகினை, துரியம். இந்த 3 வந்து அப்ப அதிகாலை 3:47ல ஆரம்பிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா 5:54 வரைக்கும் ஆக்னியில நிக்கிறார் அந்த மூச்சு 1000 மூச்சு. அடுத்தது வந்து துரியம். துரியத்துக்கு 1000 மூச்சு கொடுத்துருக்காங்க. அது காலையில அதிகாலை 4:54க்கு ஆரம்பிச்சு கரெக்டா 6 மணி மேல அங்க 6 மணியில முடிஞ்சு இங்க 6 மணி முடிஞ்சிடும். அப்ப 6 to 6 ஒரு நாள் ஓடிடுது. இந்த கணக்கு பாருங்க. அதாவது நம்ம மூலாதாரத்துக்கு 40 நிமிடம், அப்புறம் 6000 மூச்சுக்கு 6 மணி 40 நிமிடம், 6 மணி நேரம் 40 நிமிடம், 6 மணி நேரம் 40 நிமிடம், அப்புறம் இதுக்கு வந்து 1 மணி 7 நிமிடம், 1 மணி 7 நிமிடம், கடைசியில 1 நிமிடம் 6 நிமிடம். இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டா 24 மணி நேரத்துக்குள்ள இந்த 21,600 மூச்சும் காலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலை 6க்குள்ள முடியும். இதான் சித்தர்கள் கணக்கு. இப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்மளுடைய யோக சாதனை புரிவதற்காக விசுத்தி, ஆக்கினை, துரியம் வீட்டுல நிக்கணுங்கும் போது காலையில வந்து 2:40 இருந்து 6 மணி வரைக்கும். அதுல முக்கியமான நேரம் வந்து 3:30 to 4 6.
நல்லா கவனிங்க. மகரிஷி எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கும் போய் பாருங்க, தனது விளக்கம்ங்கிற அவர் எழுதியிருக்கிற அந்த ஆட்டோபயோகிராபி புக்ல 247ஆம் பக்கம் போய் பாருங்க. அவர் ஒரு ஆதங்கப்பட்டு ஒண்ணு எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து காலையில எந்திரிச்சு 3:30 மணிக்கு வந்து இறைநிலை தவத்தை முடிச்சிருப்பாரு. நல்லா இன்னைக்கும் போய் பாருங்க. பேஜ் 247 அதுல படிச்சு பாருங்க. அவருடைய ஆதங்கம். இதெல்லாம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் செய்யறோமே, அதாவது 3:30 மணிக்கு வந்து முடிச்சிருக்காருங்க. காலையில இறைநிலை தவத்தை முடிச்சு அதை அப்படியே அனுபவிச்சு பார்த்து, இது பூரா மன்ற அன்பர்கள்லாம் இதை அனுபவிக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்யறது? இப்ப இருக்கிற விஞ்ஞான யோகத்திலையும் இப்ப இருக்கிற இது எப்ப எழுதுறாரு? 1993 83 எவ்வளவு வருஷம் ஆச்சு பாருங்க. அப்பவே எழுதியிருக்காரு. அதை இன்னும் நம்ம கடைப்பிடிக்கல. கடைப்பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. நம்ம அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கு. அவ்வளவுதான். எல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வந்து அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. அவர் வந்து அப்படி ஆதங்கப்படுறாரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி வந்து இப்ப இந்த இறைநிலை தவத்தை நான் காலையில 3:30 மணிக்கு முடிச்சிருக்கேன். 3:30 மணிக்கு முடிச்சு எழுந்துறவுனே இவ்ளோ பெரிய தவத்தை மக்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். எவ்வளவு இருக்கும். அதை இவங்கெல்லாம் பண்றதுக்கு இந்த விஞ்ஞான காலத்துல முடியுமான்னு சொல்லிட்டு அதையே சுருக்குறாருங்க. சுருக்கி ஒரு 8 வரியில ஒரு பாடல் எழுதுறாரு. நீங்க அந்த இறைநிலைத்துவத்துக்கு ஃபுல்லா போகாதீங்க. இந்த 8 வரியில எழுதப்பட்ட இந்த பாடலை உங்கள் மனதில் பதிய வைத்து மனப்பாடம் செய்து உங்கள் இதயத்தை இயக்குங்கள்பாரு. உங்க இதயத்தை இயக்குங்க. அப்படியே அதனுடைய பலன் அடைவீங்க. நல்ல ஏற்ற உண்டு அப்படிம்பாரு. அதை பத்தி தனியா பேசணுங்க. அந்த அந்த பாடல் என்ன? அந்த பாடலினுடைய அருமை என்ன? அதை எப்படி உருவகப்படுத்தணும்? எப்படி இதயத்துல இயக்கணும்? அதுல இல்லாம தவங்களை எப்படி கொண்டுட்டு போகணுங்கிறது அவரு அந்த இடத்துல விளக்குவாருங்க. அருமையா இருக்கும். போய் பாருங்க. இன்னொரு தடவை கிடைச்சிச்சுன்னா, ஐயா மதன்குமார் ஐயா அவர்கள் இன்னொரு தடவை எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாருன்னா, அந்த ஒரு பாடலை மட்டும் எடுத்து நான் வந்து தவம் எப்படி பண்ணணும், எப்படி போகணும், அவருடைய ஆதங்கம் என்ன, என்ன சொல்றாருங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாங்க. இப்போ வந்து இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட இந்த 120 வருடங்கள் நம்ம வந்து வாழ்ந்துட்டோம். இப்ப இந்த 120 வருடங்கள் இவ்வளவு தூரம் இந்த சக்கரங்கள்லாம் இவ்வளவு நிக்குது. அதனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த 120 வருடங்களுக்கு உண்டானது தான் இது. இது ஏன் தவறுது அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு நல்லா கேட்டுங்க. ஒரு 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 லைனு. டெய்லி இடகலை பிங்களை சுவாசம் நடந்தால், இடகலை என்பது இடது நாசி, பிங்களை என்பது வலது நாசி. இடகலை பிங்களிலே சுவாசம் நடந்தா வெளியே சுவாசம் போகும் நீளம் அளவு 12 இன்ச்சு. நல்லா கேட்டுக்கணும். உள்ளே போறது 8 இன்ச்சு. நீங்க சும்மா இருந்து மூச்சு விட்டாலே வந்து 12 அங்குலம் வெளியே போய் அதுக்கு பதிலாக 8 அங்குலம் தான் உள்ள வருது. நல்லா கவனிக்கணும். இடகலை பிங்களை வழியாக நீங்கள் அமர்ந்திருந்து என்ன செய்தாலும் சரி, 12 இன்ச்சு அகலம் மூச்சு வெளியே போகும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி அதிகம் வந்தால் தான் நம்மளுடைய உயிர் சக்தி நல்லா இருக்கும். ஆனா உள்ள வர்றது 8 இன்ச்சு அகலம் தான் உள்ள, சித்தர்கள் கணக்கு 8 இன்ச்சு அகலம் தான் உள்ள வருது. அப்ப அந்த 4 இன்ச்சு லாஸ் ஆகுது. நல்லா கவனிங்க. சும்மா இருக்கும்போது, வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கும்போது, சர்வசாதாரணமாக வாழும் பொழுதே 4 இன்ச்சு நஷ்டம். அந்த 4 இன்ச்சு நஷ்டம் எதுல இருந்து அந்த காத்து போகுது தெரியுமா? நம்மளுடைய உயிரினுடைய கால நீளத்திலிருந்து கழியுது. நல்லா கவனிக்கணும். அது எங்கெங்க கழியுதுன்னா 7 தொழில் நம்ம புரிகிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை நடத்த முடியாம இருக்க முடியாது. அந்த 7 தொழில்கள் பேசுதல், நடத்தல், தொழில், சண்டை, தூக்கம், ஓட்டம், போகம். இந்த 3ஐயும் வந்து நிதானமாக நாம் எப்பொழுதெல்லாம் இது செய்யும் பொழுது ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு மூச்சு உள்ள போகுது, எவ்வளவு மூச்சு வெளியே வருது, நட்டம் எவ்வளவு, அதை சரிப்படுத்துறதுக்கு நாம என்ன செய்யணும், அதை வந்து எப்படி சரி பண்ண சித்தர்கள் சரி செஞ்சாங்க, மகரிஷி எந்த இதுல சொல்றாரு, திருமூலர் எப்படி சொல்றாருன்னு சித்தர்களில் வச்சு மகரிஷிகளில் வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி அடுத்த அமர்வில் தயவு செய்து எனக்கு வேண்டி இதை வந்து அவசரமாக உங்களுக்கு தரணுங்கிறது எனக்கு இல்லை. வேண்டாம். ஒரு அமர்வு, இன்னொரு அமர்வு கொடுங்க. அழகா நான் இன்னொரு அமர்வுல நல்லா விளக்குனா அனைவரும் பயனடைவார்கள் என்று சொல்லி இதோட இந்த அமர்வை முடிச்சுட்டு இன்னொரு அமர்வுல கண்டிப்பாக நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன். எப்படி வந்து இந்த 7 தொழில்கள்ல எவ்வளவு நட்டம் ஆகுது மூச்சு, ஏன் செய்யறோம், அதை எந்த விதத்துல அதை நம்ம சரி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க.